என்னுடைய தமிழக மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய திருப்பதி ஏழுகுண்டலவாடா பெருமாள் வெங்கடேஸ்வரருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய இன்சா அல்லாஹு அக்பர் இறைவனுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய ஜீசஸ் ஆண்டவனுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், திமுக அப்படிங்கிற ஒரு தீய சக்தி திரும்பவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு திமுக, அதாவது ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக வந்தால் நம்மளுடைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு நாசமாக போகும் அப்படிங்கிறது என்னுடைய உரையை நான் எடுத்து சொல்கிறேன். அதாவது முன்னாள் முதலமைச்சர் என்னுடைய அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நான் என்ன பேச போகிறேன்னா, நம்மளுடைய இப்போ இருக்கிற நம்ம தமிழக முதலமைச்சரை பற்றி, துணை முதலமைச்சரை பற்றி, பாரத பிரதமர் மோடிஜி ஐயாவை பற்றி, அம்ஷா ஐயாவை பற்றி, ராஜ்நாத் சிங் ஐயாவை பற்றி, நம்ம என்னுடைய அண்ணாமலை என் உடன்பிறப்பு என்னுடைய தம்பியை பற்றி, நயினார் நாகேந்திரன் அண்ணனை பற்றி, எடப்பாடியார் அண்ணனை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது நீங்கள் ஒரு தேட்டருக்கு போனீங்கன்னா ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஏறி சாடி டிக்கெட் எடுத்து 2.5 மணி நேரம் ஷோ படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் என்னுடைய தமிழக மக்கள், என் இந்திய மக்களுக்காக நான் ஒரு நல்ல உரை எடுத்து நான் பேச போகிறேன். அதாவது சில விஷயங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது தேவையில்லாமல் இவன் பேசுகிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். அதாவது ஒரு படம் எடுக்க போயாச்சுன்னு சொன்னால், எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு இடத்துல ஷூட்டிங் எடுக்கும்போது கூட்டங்கள் மக்கள் கூடி நிற்பாங்க படத்தை அந்த ஷூட்டிங்கை பார்க்குறதுக்கு. அப்போது ஒரு ஃபைட் நடக்கும்போது கை காலை ஓங்குவாங்க, ஆனால் அவங்க மேலே அடி உழாது. அப்போ இந்த கை காலை ஓங்கும்போது அடி உழாது, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க படத்துக்கு நடிகன் ஆக முடியாது, கதாநாயகன் ஆக முடியாது. அவங்க நினைக்கிற வாழ்க்கையில் அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்ற முடியாது. அதாவது இன்னைக்கு நாட்டில் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், நான் விபூதி பூசி இருக்கிறேன், அதனால் இவன் ஒரு ஹிந்து, அதனால் ஒரு ஹிந்து திரும்பவும் இந்து ஆட்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவன் பேசுகிறான் அப்படிங்கிறது என்னுடைய இன்சா அல்லாஹு அக்பருடைய ஆட்களோ, மக்களோ, ஜீசஸ் ஆண்டவருடைய மக்களோ, என்னுடைய பெருமாளுடைய ஏழுகுண்டல மக்களோ, நீங்கள் யாருமே நான் விபூதி பூசிருக்கிறேன், குங்குமம் வச்சிருக்கிறேங்கிற எண்ணத்தில் என்னை நீங்கள் பிரித்து என்னை நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது. என்னுடைய இன்சா அல்லாஹ், என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய என்ன நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி பிள்ளையாக தான் நீங்கள் என்ன பார்க்கணும். அதே மாதிரி ஜீசஸ் ஆண்டவருடைய ஒரு மக்களாக இருந்தாலும் என்னை நீங்கள் அதை போன்று பார்க்க வேண்டும். அதை போல் ஒரு இந்துவாக இருந்தாலும் என்னை அதை போல் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு கதையை நான் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. நம்ம நாட்டில் மக்கள் எந்த அளவுக்கு பகுத்தறிவு படைத்தவங்க இருக்கிறாங்க, பக்குவப்படாமல் எத்தனை ஆயிரம் கோடி மில்லியன் பேர் மக்கள் இருக்கிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது 1.5 மணி நேரம் நான் அந்த ஷோ பேசுகிறேன், நீங்கள் 2.5 மணி நேரம் நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க டிக்கெட் எடுத்து. ஆனால் இந்த 1.5 மணி நேரமாக நீங்கள் பகலில் பார்க்க வேண்டாம். உங்களுடைய வேலையை கெடுத்து, உங்களுக்கு நல்ல காரியங்களோ ஏதாவது காரியங்களை செய்ய போகிற காரியங்களுக்கு எடுத்து நீங்கள் நான் பேசுகிறத நீங்கள் கேட்க வேண்டாம். ஆனால் இரவு நேரத்தில் நான் பேசக்கூடிய அனைத்து வார்த்தையும் என்னுடைய தமிழக மக்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்டாக வேண்டும். இது என்னுடைய ஜீசஸ் ஆண்டவனுடைய கட்டளை, என்னுடைய இன்சா அல்லாஹு அக்பருடைய கட்டளை, என்னுடைய ஏழுகுண்டலவாடா வெங்கடேஸ்வரன் பெருமாளுடைய அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகத்தினுடைய கட்டளை, திருப்பரங்குன்றம் முருகபெருமானுடைய கட்டளை. இது பணிவோடு நான் பேச போகிறேன். அதாவது முன்னோர்கள் 70 வருஷம் 80 வருஷம் ஒரு 7 ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுருக்காங்க பூஜை ரூமில் வச்சு. இந்த தத்துவம் நல்லா இருக்கும். அதாவது நீங்கள் இந்த படம் பார்க்குறத விட இந்த ஷோ ரொம்ப அருமையாக இருக்கும். 1.5 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷோ பார்த்தே ஆகணும் என்னுடைய மக்கள். அதாவது 7 ஃபோட்டோவை தாய், தகப்பன், பாட்டி, தாத்தா அனைவரும் அந்த 7 ஃபோட்டோவை
கிட்டத்தட்ட 60 வருஷம் 70 வருஷம் ஜெபிச்சு சாமி கும்பிட்டுருக்குறாங்க. அந்த ஃபோட்டோவுடைய பெயர் அதாவது கற்பக விநாயகர், அடுத்து சபரிமலை ஐயப்ப சுவாமி, அடுத்து பெருமாள் சுவாமி, அடுத்து மகாலட்சுமி, அடுத்தால சரஸ்வதி அம்மா. இப்படி ஒரு 7 ஃபோட்டோவை வச்சு வழிபட்டிருக்காங்க. இந்த 7 ஃபோட்டோவும் முன்னோர்கள் 70 வருஷம் 75 வருஷம் 80 வருஷம் அவங்க பழைய காலத்து வீட்டில் இருந்து கும்பிட்டு வழிபட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு புது வீடு போடுறாங்க, ஒரு 1-1.5 கோடி ரூபா. ஏன்னா இவங்களுக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்துருச்சு. அப்போ இவங்க ஒரு 1-1.5 கோடி ரூபாய்க்கு வீடு போடும்போது அந்த ஜாதகக்காரங்களை கூப்பிட்டு கேட்கும்போது ஜாதகக்காரங்க சொல்றாங்க, நீங்க வந்து புது வீட்டுக்கு போகும்போது பழைய போட்டோ எதையுமே கொண்டு போகக்கூடாது, புதுசா நீங்க போட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுதான் கும்பிடணும். இந்த போட்டோவெல்லாம் கொண்டு நீங்க ஏதாவது ஒரு கடல் ஓரமா ஒதுக்கி தூர போட்டுருங்கன்னு சொல்றாங்க ஜாதகக்காரங்க. அப்ப இந்த பகுத்தறிவு மக்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்ப அவங்களும் அதை கேட்டு, அதாவது முன்னோர்கள் வந்து 60 வருஷம் 65 வருஷம் 70 வருஷம் அந்த சாமியை வழிபட்டிருப்பாங்க இல்லையா? அதாவது அந்த தெய்வங்களோட அவங்க வந்து கும்பிட்டு பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று அந்த முன்னோர்கள் வந்து அந்த 7 ஃபோட்டோவையும் வணங்கியிருப்பாங்க 7 வருஷமா. அப்போ நம்ம 7 வருஷமா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற தெய்வங்கள் கூட பேசும்போது அந்த தெய்வத்துக்கு நம்மளுடைய கேரக்டர் தெரியும் தெய்வங்களுக்கு. அதே மாதிரி நமக்கு நம்ம மனிதர்களுக்கும் அந்த தெய்வங்களை பற்றி நமக்கு தெரியும். நமக்கு வந்து நம்ம சில உரைகளை கேட்கும்போது நம்ம சுவாமிகள் வந்து நமக்கு நல்ல ஒரு நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் பரிபூரணமாக நமக்கு சாத்தியப்படுத்தி தராங்கிறது அதனுடைய ஒரு பண்பாடு. அப்போ இந்த ஃபோட்டோவை பண்ணி என்ன பண்ணுறாங்க, கடற்கரையில் உடச்சி தூர போட்டு வந்துடுறாங்க. சரிங்களா? இது வந்து பெரிய தவறு. ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த வீட்டுக்கு போகும்போது உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ இருக்கும்போது அவங்கள வந்து நீங்கள் தூர போட்டுருவீங்களா? அதுதான். அதாவது அந்த நான் வந்து ஒவ்வொரு சுயம்பலிங்க சுவாமி கோவிலுக்கு கடல் குளிச்சு சுவாமி கும்பிடுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ போகும்போது இந்த 7 ஃபோட்டோவை கடற்கரையில் என்ன பண்ணியிருக்காங்க, உடச்சி ஓரமாக தூர போட்டிருக்காங்க. அப்போ இந்த உடச்சி தூர போட்ட உடனே அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன். ஃபோட்டோவை பார்த்த உடனே ஃபோட்டோ எல்லாமே அருமையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த ஃபோட்டோ 65 70 80 வருஷம் வச்சு வணங்கியிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஜாதகக்காரன் சொல்லி முட்டாள்தனமாக சொன்னதுனால இந்த ஃபோட்டோவை வந்து தூர போட்டிருக்காங்க. அவங்களுடைய தாய் தகப்பன் பிள்ளைங்க அவங்களுடைய மனைவி எல்லாரையும் கொண்டு கடற்கரையில் விட்டுட்டு அவங்க அனாதையாக விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து என்னுடைய காரில் வைத்து நான் என்னுடைய கடைக்கு வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்போ நான் வந்து 5 கிராமத்தில் கொண்டு போய் கொடுத்து ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோவை கொடுத்து விட்டேன். அப்போ என்னுடைய டிரைவர் தம்பி சொன்னாப்புல, அண்ணன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், தம்பி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாகர்கோயிலில் போய் இந்த ஃபோட்டோவை நீங்கள் எனக்கு ஃப்ரேம் பண்ணி கொண்டு தாங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு இன்னைக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த ஃபோட்டோ இன்னைக்கு எனக்கு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த 7 ஃபோட்டோவையும் என்னுடைய பூஜை ரூமில் வச்சு நான் காலையிலே சாமி கும்பிடும்போது அவங்களுக்கு ஆகாரத்தை வாயில் அள்ளி கொடுத்து அவங்களோட நான் பேசி பழகி கொண்டு இருக்கிறேன். அப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது நீங்கள் புதுசாக ஒரு ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிடும்போது அந்த சாமி கிட்ட நீங்கள் பழகி வாங்கி இருக்கிறபோது உங்களுடைய ஆயுள் முடிந்துடும். ஏன்னா 60-70 வருஷம் ஆகும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி வாங்கி நல்லா பழகணும் அப்படின்னு சொன்னால். ஏன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகிருப்பாங்க. பிள்ளையார் பழகிருப்பார், சரஸ்வதி அம்மா பழகிருப்பாங்க, பெருமாள் பழகிருப்பார், ஐயப்பர் பழகிருப்பாங்க, கற்பக விநாயகர் பழகிருப்பாங்க. இவங்களோட பழக்கம் வந்து நம்ம ஈஸி கிடையாது பழகுறது. அதாவது நம்மளை புரிஞ்சுக்கிட்டுறது அவங்க ஒரு செகண்டில் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் நம்மளால் வந்து அவங்கள வந்து என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. அதனால் இந்த திமுக தீய சக்தி வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு நான் என்ன வேதனையில் பேசுகிறேன்னு சொன்னால், அதாவது இன்னைக்கு நம்ம செய்கிற தொழில் எந்த ஒரு தொழிலுமே நடக்கலை. இந்த தீய சக்தி திமுக வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிஜி ஐயாவை பற்றி குறை சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதாவது ஒரு தாயும் தகப்பனும் இருக்கும்போது ஒரு பையனோ ஒரு பையன் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணுறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அந்த பையனுடைய தவறை தாய் தகப்பன் கிட்ட போய் எடுத்து சொல்லியாச்சுன்னு சொன்னால் தாய் தகப்பன் வந்து அந்த பையனை வந்து என்ன செய்வாங்க, கண்டிச்சு வளர்ப்பாங்க, அவன் திருந்தி வளருவான். அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து என்ன செய்யணும், மோடிஜி ஐயாங்கிறது வந்து
நம்ம எல்லாருக்குமே ஒரு தகப்பன் ஸ்தாபனத்தில் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து கோடிக்கணக்கில் சொத்தோ இல்லை அவருடைய எதுவுமே அவர் சேர்க்கலை. அவர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் குறை சொல்லி பேசுகிறீங்க, சரிங்களா? அவர் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாங்கிறது வந்து 3வது இடத்துல நம்ம இருக்கிறோம், வல்ல ரசாட்டு. இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு நல்ல பெயர் வாங்கி தந்தது ஒரு அருமையான ஒரு பணிவான ஒரு பிரதமர். யாரை பார்த்தாலும் குடிஞ்சு, அதாவது அவர் வயசுக்கும் அவருடைய பணிவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவர் வந்து குனிஞ்சு பணிவோட என்ன பண்றாரு, அவர் பணிவோட மக்கள்கிட்ட வாழ்ந்து அவருடைய செயல்களை செயல்படுத்துறாரு. நான் பாருங்க, ஜெயலலிதா அம்மா வந்து என்ன பேசியிருக்கிறாங்க. இந்த அம்மா கூட இருந்த அமைச்சராக இருந்தவர்களோ எம்பி எம்எல்ஏயாக இருந்தவர்களுக்கோ, அதாவது ஒரு லஞ்சம் வாங்க வேண்டும், நம்ம வந்து மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த தாய், புரட்சி தலைவி தாய் அம்மா வந்து கூட பணியாற்றியவர்களுக்கு யாருக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுக்கு அந்த எண்ணம் வராது. ஏன் தெரியுமா? இந்த ஜெயலலிதா அம்மாவை போல் ஒரு அம்மா வந்து அம்மா கூட இருந்து பணியாற்றினால் நிறைய அமைச்சர்மார்களுக்கு வந்து பக்குவம் என்பது வரும். அது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கதையை ஒரு சில கதையை நான் சொல்லிக்கிடுறேன். என்னுடைய தாய், என்னுடைய அம்மா முகம் எனக்கு தெரியாது. என்னுடைய அம்மா வந்து 5 வயசுல இறந்துட்டாங்க. என்னுடைய தாய், நான் வந்து தாய் இல்லாத ஒரு அனாதையாக வளர்ந்தவன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுல எங்கள் அப்பா வந்து பத்தனந்திட்டை கேரளாவில் குத்தனாராக வேலை பார்த்தாங்க. அப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன். 4ஆம் கிளாஸ் வரை தான் நான் படிச்சிருக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்கூலுக்கு நான் போகாததுனால எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து என்னை கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பத்தனந்திட்டைக்கு. அப்போ பத்தனந்திட்டையில் நான் இருக்கும்போது, அப்போ அந்த காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45-46 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வசதி உள்ளவங்க தான் வேஷ்டி கட்டி உள்ளாடை போடுவாங்க. வசதி இல்லாத பாவங்கள் நிறைய பேர் வந்து உள்ளாடை போட மாட்டாங்க, சரிங்களா? அப்போ வந்து 7 வயசு 8 வயசு இருக்கும்போது, நான் பத்தனந்திட்டையில் இருக்கும்போது, எங்கள் அப்பாவும் நானும் தூங்குகிற இடம் வந்து பிளாட்ஃபாரம். அதாவது அந்த டைமில் வந்து போலீஸ்காரங்க வந்து அந்த அளவுக்கு கெடுபிடி கிடையாது. பிளாட்ஃபாரத்தில் படுக்கிறவங்கள, இந்த தர்மம் எடுக்கிறவங்கள, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க, படுத்து தூங்குறவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா கூட நான் படுத்து தூங்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து உள்ளாடை கிடையாது, வேஷ்டி சட்டை தான். என்னுடைய அப்பா வந்து அந்த வேஷ்டியை உறிஞ்சி என்னையும் சேர்த்து அந்த போர்வையை வச்சு பெட்ஷீட்டை வச்சு நம்ம போத்துறோம் இல்லையா, அதே மாதிரி போத்தி என் அப்பா வந்து என்னை கெட்டி பிடித்துக்கிட்டு நாங்கள் பிளாட்ஃபாரத்தில் படுத்து நான் உறங்கியிருக்கிறேன் பத்தனந்திட்டையில் சின்ன வயசில். ஏன்னா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னாலே பிள்ளைங்க வந்து அனாதை தான். தகப்பன் இல்லை என்றால் கூட பிள்ளையை வந்து அரவணைத்து தாய் வளர்ப்பாள். ஆனால் தாய் இல்லாத பிள்ளை வந்து என்றுமே அனாதை தான். இறைவனுடைய அருளால் தான் அந்த பிள்ளை வந்து வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டும். எனக்கு 5 வயதில் தாய் கிடையாது. என் அப்பா வந்து என்னை தாய் போல் அவருடைய உள்ளாடை இல்லாத வேஷ்டியை வைத்து மூடி என்னை பிளாட்பாரத்தில் படுக்க வைத்து உறக்க வைத்தார்கள் எங்கள் அப்பா. அப்போ எங்கள் அப்பா வந்து சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து கண்ணங்குளம். அந்த கண்ணங்குளம் ஊரில் பிறந்த நான், எங்கள் அப்பா வந்து அங்கே தமிழ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கொத்தனார் சித்தாள் வந்து தமிழர்கள் தான் கேரளாவில் அதிகம். அப்போ என்னுடைய அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், என்னுடைய பையனை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நான் ஊருக்கு போயிட்டு 2 நாளையில் திரும்பி வரேன்னு சொல்லி என்னை வந்து அங்கே தமிழர்கள்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ என்னுடைய பணி வந்து 8 வயசு 9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு இது கரெக்டாக தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த அரிசி சாக்கு இருக்கு இல்லையா, அதை தோளில் தொங்க போட்டுக்கிட்டு அந்த காயிலாங்கடை பொருள், ஆக்கர் பொருள், இதுகளை ரோட்டு ஓரமாக கிடக்கக்கூடிய ஒயரு, தகரம், இரும்பு, பித்தாளை, செம்பு இதெல்லாம் நான் பறக்கி ஒரு பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், ஆக்கர் கடையில் கொண்டு காயிலாங்கடையில் கொண்டு வந்து அந்த பழைய பொருள் எல்லாம் நான் சேல் பண்ணுவேன். சேல் பண்ணால் எனக்கு வந்து ஒரு 25 காசு கிடைக்கும். அப்போ அந்த 25 காசில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், காலையில் 5 பைசாய்க்கு ஒரு 4 ஆப்பமும் 2 முட்டை ரோஸ்ட்டுங்கிறது எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும், ஒரு பிடிச்ச பொருள். அந்த வெங்காயத்தோடு வச்சு தருவாங்க. அப்போ அந்த முட்டை ரோஸ்ட்டோடு சேர்த்து நான் வந்து என்ன பண்ணுவேன், 4 ஆப்பமும் எல்லாம் சாப்பிட்டு ஒரு 5 பைசா நான் கொடுத்துருவேன். திரும்ப என்கிட்ட வந்து 25 பைசாயில் 20 பைசா தான் இருக்கும். அதுக்கு பிறகு மத்தியானம் சாப்பாடு, ஒரு சாப்பாட்டுக்கு 5 பைசா, அந்த 5 பைசாயை கொடுத்து நான் மத்தியானம் சாப்பிட்ருவேன். அது போக 15 காசு தான் என்கிட்ட இருக்கும். திரும்ப நைட்டு நான் அதே மாதிரி ஏதாவது டிஃபன் பண்ணும்போது என்னுடைய காசு ஒரு 5 ரூபா என்ன பண்ணிடும், 5 காசு எனக்கு என்னுடைய செலவில் ஆயிரும். 15 காசு போனதுக்கு பிறகு என்கிட்ட வந்து 10 காசு தாங்க இருக்கும். இந்த 10 காசை வச்சு நான் வந்து பத்தனந்திட்டையிலேருந்து பந்தளத்துக்கு போவேன் பொருள் எடுக்கிறதுக்கு, அந்த பறக்கிறதுக்கு, காயிலாங்கடை பொருள் பறக்கிறதுக்கு நான் போகிறது என்னுடைய வழக்கம். அப்போ அங்கே போகிறதுக்கு 10 காசு பஸ்ஸுக்கு செலவாயிடும்.
அப்போ அந்த காயலாங்கடை பொருளெல்லாம் பறக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் நான் வந்து அங்கே போய் என்ன பண்ணுவேன், சாப்பிட்றதுக்கு என்கிட்ட மத்தியானம் காசு இருக்காது. ஆல்ரெடி நான் பத்தனந்திட்டையில் காலையிலே நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து டிஃபன் பண்ணிட்டேன். சாரி, அதாவது காலையில் டிஃபன் பண்ணிட்டேன். 15 ரூபா எனக்கு 15 பைசா காலி ஆகிடுச்சு. அப்புறம் 5 காசு தான் எனக்கு பஸ்ஸுக்கு செலவாகும் பார்த்துட்டேங்க. அப்போ அந்த 5 காசு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து நான் பந்தளத்தில் போய் சாதனம் பறக்கிக்கிட்டு திரும்ப 5 காசை வச்சு நான் மத்தியானம் அங்கே பந்தளத்தில் சாப்பிட்ருவேன். அப்போ 25 பைசாயே என்கிட்ட 1 ரூபா கூட இருக்காது. திரும்ப பந்தளத்துலேருந்து பத்தனந்திட்டை கண்ணங்கரை முக்குக்கு நான் வரணும்னு சொன்னால் பஸ்ஸுக்கு என்கிட்ட காசு இருக்காது. அப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து டபுள் டோர் லாக் பண்ணிடுவாங்க. உள்ளே ஏறினோடனே டோரை லாக் பண்ணிடுவாங்க. ஆட்கள் ஏறுறது வரை அந்த டோர் வந்து ஓப்பன்லேயே இருக்கும் பார்த்துட்டுங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் ஏறி தர்மம் எடுப்பேன். இந்த கையை வச்சு அம்மா அம்மா அப்பான்னு சொல்லி நான் தர்மம் எடுக்கும்போது இவன் வந்து கொச்சு சிறுக்கனான ഈ ചെറുക്കനാണെന്ന് തർമ്മം എടുക്കുന്നത് എണ്ണി പറഞ്ഞിട്ട് എനിക്ക് ஒரு 5 பைசா 10 பைசா எனக்கு தர்மம் கிட்டும். പക്ഷെ அந்த தர்மத்தை வச்சு அந்த தர்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட பந்தளத்தில் வந்து சபரிமலை பக்தர்கள் ஐயப்பமார்கள் வந்து கெட்டி சபரிமலைக்கு மாதந்தோறும் போவாங்க, வாரந்தோறும் போகிறது உண்டு, கார்த்திகை மாதம் போகிறது உண்டு. அப்போ இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த இலையெல்லாம் பேப்பரெல்லாம் மடக்கி ஓரமாக வெளியே போடுவாங்க. அதில் ஏதாவது ஒரு வடையோ இல்லை ஒரு அரை இட்லியோ இல்லை கொஞ்சோண்டு தோசையோ இருக்கும். அதை நான் ரோட்டு ஓரமாக உட்காந்து குத்தச்சு உட்காந்து அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதை எடுத்து நான் சாப்பிடுவேன். அந்த ஓரமாக அதை தூர போட்டு போகக்கூடியதை எடுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன், அதை நான் எடுத்து அந்த ஆகாரத்தை சாப்பிடுவேன். சாப்பிட்டுக்கிட்டு திரும்ப பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் தர்மம் எடுப்பேன், பிச்சை எடுத்து நான் திரும்பவும் பத்தனந்திட்டைக்கு வந்து திரும்பவும் அந்த ஆக்கிர சாதனத்தை பறக்கி விற்று திரும்பவும் என்னுடைய கதை மறுநாள் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதுதான் என்னுடைய கதை. அப்போ நான் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் ரொம்ப அதாவது தாய் இல்லாமல் என்னுடைய கண்ணங்குளம் ஊரில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 6 வயசு இருக்கும், 6.5 வயசு இருக்கும். கேரளாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது எங்கள் அப்பா வந்து கேரளாவில் இருக்கிறாங்க, எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு யாருமே இல்லை, நான் வந்து ஒரு அனாதை. அப்போ அந்த அனாதைக்கு காலையில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் ஊரில் வந்து முத்தாரம்மன் கோயில் இருக்குது, அம்மன் கோயில். அந்த கோவிலில் வந்து அதாவது அத்தி மரம் நிற்கும், பெரிய மரம், அத்தி மரம். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா மணல் கிடக்கும். அந்த மணலில் நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம அத்தை வந்து அப்பாவுடைய தங்கச்சி வந்து நம்மளை கண்டிப்பாங்க அடிப்பாங்கன்னு பயந்து போய் அந்த இடத்துலையே நான் படுத்து அப்படியே தூங்கிடுவேன். தூங்கும்போது நான் யூரின் போகக்கூடிய உறுப்பு இருக்கு இல்லையா, இந்த உறுப்பில் நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 கல்லை நான் யூரின் போகக்கூடிய என்னுடைய உறுப்பில் கல்லை கட்டி அந்த நீளமாக சணல் கயிறில் கட்டி போட்டு போயிடுவாங்க. நான் வந்து காலையில் எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே நட்டமாக நடக்கும்போது எனக்கு பின்னாடி கல்லும் சேர்ந்து நடந்து வரும். அப்போ நான் உடனே நம்ம உறுப்பில் வந்து கல்லை கட்டியிருக்கிறாங்க, அதனால் அந்த கல்லை வந்து அவுத்துருவோன்னு சொல்லி கல்லை அவுத்துருவாங்க. கல்லை அவுத்ததுக்கு பிறகு நான் அந்த மணலில் படுத்து உறங்கினேன்னா என்னுடைய கை காலெல்லாம் ஒரு மாதிரி சொறி பிடிச்சி போய் ஆயிரும். ஏன்னா நான் வந்து ஆள் கருப்பு இல்லையா, இப்போ சொரிஞ்சேன்னா என் மேலே வந்து கோடு விடும், அந்த மாதிரி ஒரு மாதிரி சொறி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மாமி வீட்டுக்கு போனால் அத்தை வீட்டுக்கு போனால் ஒரு கிளாஸ் கடுங்காப்பி காலையிலே தருவாங்க. அந்த சோளத்தை பொறிச்சு சோளாமனை போட்டு ஒரு கிளாஸ் காப்பி தருவாங்க. அதுதான் என்னுடைய காலை உணவு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 2 கை நிறைய என்னுடைய வானீரை நான் துப்புவேன். துப்பி கையெல்லாம் தடவி என்னுடைய உடம்பு ஃபுல்லாக நான் தடவிட்டு கை காலெல்லாம், ஏன்னா நான் அதை தடவாமல் போனேன்னா என்னை வந்து அவங்க ரொம்ப ஏசுவாங்க, திட்டுவாங்க. அப்போ நான் பயந்து போய் கை காலெல்லாம் எண்ணெய் தேய்ச்ச மாதிரி நான் தடவிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் வந்து என்னுடைய மாமி வீட்டில் போய் அப்படியே ஒரு ஓரமாக பாம்போல் அப்படியே நிற்பேன். அப்போ அவங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, காப்பி குடிப்பாங்க. காலையில் காப்பி குடித்தது கூட எனக்கு வந்து ஒரு வட்ட ஒரு பேர் வச்சுருப்பாங்க. என் பேர் என்னென்னா நரி. என்னுடைய பேர் ஒரிஜினல் பேர் வந்து முத்துகிருஷ்ணன். ஆனால் என்னுடைய மாமி வீட்டில் என்னை கூப்பிடுறது வந்து நரின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க அந்த சோளா பொரியை கடுங்காப்பியில் போட்டு குடிக்கும்போது நரி வந்து வெளியே நிற்குது, நரியும் கூப்பிடுங்க, ஒரு கிளாஸ் காப்பி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு இந்த நரிக்கு ஒரு கிளாஸ் கடுங்காப்பி தருவாங்க. நான் அந்த நரி வந்து ஒரு கிளாஸ் கடுங்காப்பியை நான் குடிப்பேன். குடிச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பத்தனந்திட்டைக்கு போனேன். அங்கே நான் தர்மம் எடுத்துருக்கிறேன். ரோட்டோரமாக கிடக்கக்கூடிய வேஸ்டேஜ் சாப்பிட்டுட்டு மீதி போடுறத நான் வந்து எடுத்து சாப்பிட்ருக்கிறேன். ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு வைக்கிற பிளேட்டை வந்து கழுவி இருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வாழ்ந்துருக்கிறேன். எனக்கு வந்து இன்னைக்கு 52 வயசு ஆச்சு. அதற்கு பிறகு என்னுடைய தாய் மாமன், என் மாமாவுக்கு வந்து பிள்ளைங்க கிடையாது. அதனால என் மாமா வந்து மதுரைக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் என்னை வந்து ஒரு பைக் மெக்கானிக்கல், 2 வீலர் மெக்கானிக்கலாக என்னை உருவாக்கி விட்டாங்க என் மாமா.
அப்போ நான் ஊருக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ஒர்க் ஷாப் வைக்கணும், எனக்கு ஸ்பேனர் செட் எல்லாம் வாங்கித்தாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ அப்பா வந்து ஒரு 3 ஆடு இருந்து அப்பா கிட்ட, அந்த 3 ஆட்டையும் விற்று எனக்கு வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, எனக்கு அந்த ரூபாயை தந்தாங்க. நான் தவசியாசாரின்னு சொல்லி ஸ்பேனர் செட்டு டூல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அந்த ஆட்டு ரூபாயை விற்று அங்கே போய் நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஸ்பேனர் செட்டை வாங்கி நான் ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பித்தேன் 1988. எனக்கு வந்து அப்போ 16 வயசு, நான் சின்ன பையன். அப்போ நான் ஒர்க் ஷாப் வச்சுருக்கும் போது லேம்பி, லேம்பர்ட்டா, குருசடரு, மினி புல்லட்டு, ஜாவா, ராஜ்தூத்து, சுபேகா, ஹீரோ மெஜஸ்டிக், லூனா, மஸ்கட்டு இப்படி வண்டிகள் தான் உண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு வண்டிகளில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் எனக்கு வந்து ஒழுங்காக லேபர் சார்ஜ் வாங்க தெரியாது. வேலை பார்ப்பேன், நான் காசு வாங்கிட மாட்டேன். அப்போ நான் 1 லட்ச ரூபா, 50,000 ரூபா, 10,000 ரூபான்னு சீட்டு போட்டு அந்த சீட்டை என்ன பண்ணினேன், அரைகுறையாக பிடிச்சி தங்கத்தில் செயினை செஞ்சு கழுத்தில் போட்டு பந்தா பண்ணுவேன். அப்போ அந்த பந்தா பண்ணின உடனே எனக்கு அந்த டைமில் 21 வயசில் எனக்கு மேரேஜ் ஆகுது. என்னுடைய ஒய்ஃப் பேர் வந்து வீர செல்வி. என்னுடைய மனைவி எனக்கு திருமணமாகி 10 பவுன் நகை தராங்க. நான் கல்யாணம் பண்ணி ஒர்க் ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு டைமில் வந்து எனக்கு வந்து ஒரு 4 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. இந்த கடனை என்னால் சமாளிக்க முடியாமல் நான் என்ன பண்ணினேன், ஊரை விட்டே ஓடிட்டேன். நைட்டு ஒர்க் ஷாப்பெல்லாம் காலி பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த ராதாபுரங்கிற ஊரில் போய் நான் ஒர்க் ஷாப் வச்சுருந்தேன். அங்கே வந்து எனக்கு கடன் வந்தவங்க எல்லாரும் என்ன தேடி வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா பொறுங்க, நான் திரும்பவும் நான் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறேன், 4-5 மாதத்துக்குள்ள உங்களுக்கு கடனெல்லாம் நான் அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு திரும்பவும் 4-5 மாதத்துக்குள்ள நான் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு திரும்பவும் 5 கிராமத்தில் வந்து ஒர்க் ஷாப் வச்சேன். அப்போ நான் ஒர்க் ஷாப் வச்ச பிறகு பழையபடி என்னுடைய வாழ்க்கை வந்து கடனை நோக்கி தான் போச்சு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ராசப்பன் ஒரு தம்பி சொன்னாப்புல, உனக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் ராசி கிடையாது, நீ வந்து பேசாமல் இந்த ஆட்டோ கன்சல்டிங், 2 வீலர் கன்சல்டிங் வை, பழைய வண்டி வாங்கி விற்கிறதா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை வளரும், உயர்ந்த இடத்துக்கு நீ வந்துடலான்னு சொல்லி எனக்கு அந்த தம்பி வந்து ஐடியா தந்தாப்புல. நான் அதே மாதிரி 1-2 வண்டிகள், இந்த கந்து வெட்டி, சிட்டா வெட்டிக்கு 10,000 ரூபா வாங்கி நான் வந்து வண்டி வியாபாரத்தை ஆரம்பித்தேன். இன்னைக்கு என்னுடைய நிலை, நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து நான் இதையெல்லாம் எதுக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு படம் நடித்தா, அதாவது ஒரு படத்தை வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து எவ்வளோ விருப்பத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க. என்னுடைய தமிழக மக்கள் உங்களோட சேர்ந்து நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து இப்போ இந்த உரையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க 2 நிமிஷம் பேசினாதான் வீடியோவை பார்ப்பாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினா யாருமே வீடியோவை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து 2.5 மணி நேரம் படம் பார்க்குறீங்க, என்னையும் நீங்கள் ஒரு படமாக, ஒரு கதாநாயகனாட்டோ இல்லை ஒரு வில்லனாட்டோ ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து என்ன கண்டிப்பாக நீங்கள் 2.5 மணி நேரம் இந்த ஷோவை பார்க்கணும். அதாவது இந்த தீய சக்தி திமுக ஆட்சி திரும்பவும் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தார். இன்னைக்கு பொருளாதாரங்கிறது வந்து தமிழகத்தில் எங்கேயுமே எந்த ஒரு தொழில், எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது. சரியா? 3000 ரூபாயை வச்சு நீங்கள் எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? அவங்க திரும்பவும் முதலமைச்சராக வந்தாங்கன்னா 5 வருஷம் இருப்பாங்க. அப்போ நம்ம நல்லா யோசிக்கணும். 3000 ரூபா 2000 ரூபா ஒரு ஓட்டுக்கு தந்தாங்கன்னா அந்த 2000 ரூபா 3000 ரூபாயை வச்சு 5 வருஷம் நம்ம சாப்பிட முடியாது. இன்னைக்குள்ள நாலேஜ், இன்னைக்குள்ள நாகரிக காலத்துக்கு ஒரு நாளைக்கு கூட 3000 ரூபா என்ன செய்யாது, கட்டாது. ஏன்னா நான் திமுக ஆட்சி, அதாவது நம்ம ஸ்டாலின் அண்ணன் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து தினமும் 1000 ரூபா தர்மம் கொடுப்பேன். ஆனால் அந்த அண்ணன் சிஎம் ஆனதுக்கு பிறகு என்னால் இப்போ தினமும் 500 ரூபாய்க்கு மேலே தர்மம் கொடுக்க முடியலை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து டைல்ஸ் கிரானைட் கடை வச்சிருக்கிறேன். முன்னாடி எனக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். இவங்க முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு அன்னையிலேருந்து வியாபாரம் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் வியாபாரமே கிடையாது. நம்ம வந்து எந்த ஒரு தொழிலும் பண்ண முடியல, எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஐயா சிஎம் ஐயாட்ட நான் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு இதை நீங்கள் சொல்லுங்கள். அதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரி ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா? எந்த ஒரு ஃபேக்டரியும் கிடையாது. நம்ம தமிழர்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்ன தொழில் தெரியுமா? கொத்தனார் வேலை, அதாவது சித்தாள் கொத்தனார், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை தவிர நம்ம தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பணியும் தெரியாதுங்க. அப்போ இந்த 2 சென்ட், அதாவது இந்த பணி நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதாவது 2 சென்ட், 1 சென்ட், 1.5 சென்ட், 3 சென்ட், 4 சென்ட் இடங்களை எழுத விட்டாதான் தமிழக மக்கள் வந்து என்ன செய்வாங்க, செழிப்பாக இருப்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு வந்து இப்படி லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. உங்களை ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிஎம் ஆக்கிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அழகான ஒரு தொழில். அதாவது நான் வந்து ஒரு புரோக்கர். இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டு தராருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து நான் 3 மாதம் டைம் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு அந்த 5 சென்டாக பிரித்து நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்த விற்று மக்களுக்கு நான் ரூபாயை கொடுத்துருவேன். அப்போ அதாவது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கொட்டாரத்தில் வந்து ராமச்சந்திரன், பரமகுரு 2 சப் ரிஜிஸ்டர், ஒரு அழகான இறையருள் பெற்ற தெய்வங்கள் அவங்க 2 பேருமே.
அதாவது அவங்க வந்து கொலையோ களவோ எந்த வித தவறான செயல் எதுவுமே செய்யலை. அவங்க வந்து நல்ல ஒரு புனிதமான மனிதர்கள். அதாவது என்னுடைய பிள்ளையை கட்டி கொடுக்க வேண்டும், எனக்கு இந்த 2 சென்டை பதிஞ்சாதான் நான் என் பிள்ளையை கட்டி கொடுப்பேன்னு சொன்னால் அந்த பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்துப்பாங்க. அந்த பதிஞ்சு கொடுத்த நல்ல தெய்வங்களை இன்னைக்கு வந்து நம்ம நாகர்கோயிலில் வந்து மீனானி சொல்லி ஒரு கலெக்டர் மேடம் இருக்காங்க. அந்த மேடம் வந்து மேடமும் பத்திரப்பதிவுத்துறை ஐஜி சாரும் சேர்ந்து அந்த அவங்க 2 பேருக்கும் கடலூர் அங்கே எங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஏங்க அவங்க என்ன கொலையாங்க பண்ணிட்டாங்க, இல்லை கொலை பண்ணிட்டாங்களா, இல்லை கற்பழிச்சிட்டாங்களா, இல்லை ஏதாவது களவு பண்ணிட்டாங்களா? ஏங்க மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே 2 சென்ட். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கடலோர மக்கள் தாங்க அதிகம், நிலப்பரப்பே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது மனோ தங்கராஜன் ஆச்சு அமைச்சர் தானே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் தான் வீடு. மனோ தங்கராஜன் ஆச்சு என்ன செய்யணும், என்னங்க செய்யணும்? முதலமைச்சர்கிட்ட வந்து சொல்லணும். என்ன தெரியுமா சொல்லணும்? ஐயா எங்களுடைய எங்க கன்னியாகுமரி மாவட்டம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது இந்த 2 சென்ட் 3 சென்ட் இடங்களை எழுத முடியல. ஏன்னா எங்கேயுமே 33 அடி பாதை போட்டு பிளாட் போடுற அளவுக்கு இடங்கள் அங்கே கிடையாது. ஏற்கனவே 5 அடி 6 அடி 7 அடி பாதையில் தான் என்னுடைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த மக்களுக்கு வந்து நீங்க நல்லது செய்யுங்க, இந்த பத்திரத்தை எழுத விடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க ஐயா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? மனோ தங்கராஜ் அமைச்சர் வந்து நீங்க அங்க போய் சொல்லணும். மனோ தங்கராஜ் ஐயா உங்களை வந்து நான் வந்து பார்க்க வந்தா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை போய் பார்க்க சொல்றீங்க. அமைச்சர் என்ன சொல்றாரு? ஐஜிபி பார்க்க சொல்றாரு, பத்திரப்பதிவுத்துறை ஐஜிபி பார்த்தா என்ன சொல்றாங்க? முதலமைச்சரை போய் பாருங்கிறாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு? உக்ரைனுக்கு போங்கிறீங்க முதலமைச்சர். இதுக்கா நாங்க உங்களை தேர்ந்தெடுத்தோம்? சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு எனக்கு வந்து என் பொண்டாட்டி பேர்ல 4 சென்ட் இடம், ஒரு வீடு, இதையும் நான் வித்து என் மக்களுக்காக நான் சேவை செய்யணும்னா செய்வேன். எப்படி தெரியுமா? நான் ஒரு நாளைக்கு டெய்லி இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தர்மம் கொடுத்த என்னால் இப்போ வந்து 500 ரூபாய்க்கு மேலே தர்மம் கொடுக்க முடியல. அப்போ இன்னைக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு ஆளுக்கு 20 கிலோ அரிசி வாங்கி கொடுப்பேன். அதை நான் கண்டிப்பாக நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பெருமாளுடைய அனுகிரகத்தில் நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் 3 இறைவன் அருளால். அப்போ இந்த டெய்லி 500 ரூபா நான் தர்மம் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு 15 நாளைக்கு ஒரு 20 பேர் வருவாங்க. ஐயா எங்களுக்கு ஒரு 20 கிலோ அரிசி வாங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே பக்கத்து பலசரக்கு கடையில் போய் நான் ஏதாவது பொய் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் 5 கிராமத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து கேட்டு பாருங்கள், இவன் சொல்கிறது உண்மையாக தப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த 20 கிலோ வச்சு 20 பேருக்கு ஒரு 15 நாளைக்கு ஒருக்கான அரிசி வாங்கி கொடுக்கறது வழக்கங்க. இது தப்பா? அதாவது பகுத்தறிவு படைத்த மக்கள் வாழக்கூடிய நாட்டில் அந்த ஃபோட்டோவையும் வச்சு கும்பிட்டவங்களை தூக்கி போட்டுட்டு ஒரு புது வீட்டில் போய் குடி போகிறாங்களே, அவங்களுடைய தாயும் தகப்பனையும் தாத்தா பிள்ளைங்களையும் தூக்கி போட்டுருவாங்களா? எந்த ஜாதகக்காரன் இதை சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க வாழ்றது கொஞ்ச நாள் தாங்க, இடப்பட்ட காலம், பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் இடையில தாங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 10,000 கோடி 20,000 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்றது திறமை கிடையாது. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து 10,000 கோடி ரூபாய் நம்ம சேர்த்து வச்சா நம்மளுடைய பொண்டாட்டி புள்ள சந்ததிகள் எல்லாரும் நீங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா 100% நல்லா இருக்க மாட்டீங்க. அதாவது அவங்களுக்கு வந்து நீங்க சாபத்தை தான் என்ன செய்யறீங்க, நீங்க வந்து சேர்த்து வைக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் வந்து இந்த கையை வச்சு வலது கையை இன்னைக்கு நான் சுயம்பலிங்க சாமி கோயிலுக்கு போனேன்னா என்னுடைய பிரேஸ்லெட் மோதிரத்தையும் கலத்தி நான் பாக்கெட்டில் போட்டுட்டு கடலில் குளிச்சேன்னா இந்த சேஃபில் பார்க்குறதுக்கு நான் ஒரு பைத்தியக்காரன் இருக்க மாதிரி இருப்பேன். என் ஒய்ஃபு சொல்லுவா, அப்படியே நீங்கள் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறது தப்பு, பண்ணாதுங்கன்னு சொல்லுவாப்புல. இல்லைம்மா ஜாதகக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு சொல்லி பிரேஸ்லெட் மோதிரத்தையும் பாக்கெட்டில் கலத்தி போட்டுக்கிட்டு ஒரு ஜாதகக்காரங்கிட்ட என் கையை காமிப்பேன். ஜாதகக்காரன் என்ன தெரியுமா செய்வாங்க? ஒரு கம்பு கையில் வச்சுருப்பாங்க. அந்த கம்பை இப்படி கீழே வச்சு என்னுடைய கையை இப்படி மடக்கிடுவாங்க. மடக்கிட்டு சொல்லுவாங்க, ஐயா இது இறை அருள் பெற்ற கை, இந்த கையை நீ யாருக்கிட்டையும் காமிக்க கூடாது, காமிக்க அந்த கைக்கு வந்து பவர் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. என்னுடைய கடையில் வேலை பார்த்த ஒரு பிள்ளைக்கு 5 வருஷம் ஒரு பொண்ணு வேலை பார்த்துச்சு, நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு வந்ததுக்கு பிறகு நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன். அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறதுக்கு 29 பவுன் தங்க நகையும் வாங்கி கொடுத்து மாப்பிள்ளை பையனுக்கு 3 லட்சம் ரூபா ரொக்க பணம் கொடுக்கணும்னாங்க. அதையும் நான் கொடுத்தேன். எதுக்கு செஞ்சேன்? ஏங்க செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவன் தான் முதலமைச்சராக இருக்கணும், அமைச்சராக இருக்கணும். இல்லாதவங்க முதலமைச்சராக இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? அதாவது நல்ல எண்ணம் இருக்கணும். முதல்ல உங்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஐஏஎஸ் படித்தவங்க உங்களை பார்த்தோன்னே கும்பிடுறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க கும்பிடுறாங்க. ஒரு டிஐஜியோ ஐஜியோ பார்த்தா சல்யூட் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாரும் உங்களை தாழ்மையாக கும்பிடுறாங்க. அதுக்கு தாங்க நம்ம வாழணும், அதாங்க வாழ்க்கை. எங்க மனுஷன் வந்து துணி அணிகிறது எதுக்குங்க நம்ம துணி அணிகிறோம்? மக்கள் வந்து நம்மளை அசிங்கமாக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு தாங்க நம்ம உடை அணிஞ்சுக்கிட்டு போகிறோம். அதுதாங்க. அதே மாதிரி மரியாதைக்காக தாங்க முதலமைச்சர்.
ஏங்க நீங்கள் அந்த சீட்டில் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் மரியாதை தர்றாங்க. இன்னைக்கு இந்த மனோ தங்கராஜ் இருக்கிறாரு அமைச்சர், இந்த ஆளை வந்து ராதாபுரத்தில் கல்குவாரியெல்லாம் உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100-200 300 வண்டியை கொண்டு போகிறாரு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கமிஷன் பட்டோட அவர் வீட்டில் போய் ரூபா வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு அமைச்சர் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்குமா? எப்படி தமிழ்நாடு நல்லா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது நான் என்ன எதுக்காக நான் இதை பேசுகிறேன், நான் என்ன அர்த்தத்துக்காக நான் பேசுகிறேன், நான் எனக்கு என்ன பைத்தியமா, இல்லை கிறுக்கா, இல்லை பிராந்தா, இல்லை ஓட்டு போட்ட நம்ம மக்களுக்கு கிறுக்கா, இல்லை முதலமைச்சருக்கு கிறுக்கா சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு பைத்தியம்னு தெரிய மாட்டேங்க. ஒவ்வொரு நாளும் கடைகளை திறந்து வச்சாச்சுன்னு சொன்னா இவங்க சொல்றாங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பொருளாதார நம்பர் 1ல இருக்கோம்னு சொல்றீங்க. ஏங்க KN நேரு 10,000 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறாரு. இந்த KN நேரு வந்து 10,000 கோடி ரூபா ஊழல் பண்ண KN நேரு 50 ஏக்கர் தென்னந்தோப்புக்குள்ள சிமெண்ட் காங்கிரீட் ரோடு போட்டு வச்சு அந்த ரோட்ல கார்லையும் புல்லட்லையும் போறாருங்க. தெரியுமா? என்னுடைய பொதுமக்களுக்கு யாருக்காவது இது தெரியுமா? காங்கிரீட் ரோடு. அப்போ இந்த காங்கிரீட் ரோடு போடுறதுக்கு 50 ஏக்கர்ல காங்கிரீட் ரோடு போடுறதுக்கு அந்த மனுஷன் வந்து சிமெண்ட் விலை கொடுத்து வாங்கியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சிமெண்ட் விலை கொடுத்து வாங்கியிருக்க மாட்டாரு. எங்க தெரியுமா எந்த சிமெண்ட் தெரியுமா வந்திருக்கும்? அதாவது நம்ம பச்சை பிள்ளைங்களை நம்ம வந்து ஸ்கூலுக்கு விடுறோம் இல்லையா, இவங்களெல்லாம் நம்பி அதாவது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வந்து சிமெண்ட்ல 10,000 மூடை வருதுன்னா இவர் வந்து என்ன பண்றாரு, 2,500 மூடை இவருடைய தோப்புக்கு காங்கிரீட் ரோடு போடுறதுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா ஒரு அமைச்சர் சொல்லியாச்சுன்னு சொன்னா அதை கொண்டு வரக்கூடியவங்க வந்து சந்தோஷமா கொண்டு வருவாங்க, நம்ம கொண்டு போனா நம்மள பெருமையா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பில்டிங்க்கு வந்து நீங்க 2,500 மூடை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு வந்து அந்த பில்டிங்கை எப்படி கட்டுவாங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க அந்த 2,500 மூடைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த 2,500 மூடைக்கும் அவங்க வந்து மண்ணை தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மண்ணை மிக்ஸ் பண்ணா என்ன செய்யும், பில்டிங் உடஞ்சு விழுந்தோம். பில்டிங் உடஞ்சு விழுந்தா என்ன செய்வாங்க, ஒரு கவர்மெண்ட்ல தாசில்தாரோ விஓஓ ஆர்ஐயோ இல்லை ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பச்சை பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க தானே சாவுவாங்க. அது யாரால? நீ காங்கிரீட் ரோடு போட்டு புல்லட் ஓட்டுறதுனால மக்கள் சாவுறாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் மனிதாயமானங்கிறது எதுவுமே இல்லை. அதாவது மோடிஜி ஐயாவை பற்றி உங்களுக்கு குறை சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது நீங்கள் வச்சிருக்கிறீங்க இல்லையா ராகுல் காந்தி, அவரை வந்து நீங்கள் பிரதமராக இருந்திருந்தாருன்னா இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்து இல்லையா, அது எப்படி நடந்து நீங்க முடிஞ்சிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதாவது கொஞ்சமா மனிதாபிமான மனசாட்சி ஈரங்கிறது முதலமைச்சருக்கு முதல்ல இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு நல்ல ஒரு பிரதமரை வந்து நீங்க குறை சொல்றீங்க. அதாவது நானும் ஃபர்ஸ்ட் பிரதமரை வந்து நான் தப்பா தான் நினைச்சேன். ஆனா அவர் ஒவ்வொரு செயலும் செய்யும் போது அந்த மனிதர் வந்து செய்யும் போது அவர் வந்து பக்குவப்பட்டு செய்யறாருங்க. தெரியுமா? இறை அருள் பெற்றவன், 3 இறைவனுடைய அருளும் கூடவே இருக்கு அந்த ஆள் கூட. தெரியுமா? பிரதமர் கூட. பிரதமர்னா என்ன தெரியுமா ஐயா, ஒரு பக்குவம் வேணும். நீங்க எல்லாம் வந்து ஆப்ட்ரால் ஒரு முதலமைச்சரியா, ஆப்ட்ரால் ஒரு முதலமைச்சர். உங்களால என்னையா செய்ய முடியும்? ஏன் பிரதமரை, ஏன் இந்திய பிரதமரை உங்களால என்னையா செய்ய முடியும்? நான் எதுக்கையா இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுறேன்? நம்ம கவர்மெண்ட் இருக்கும்போது 2 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் இடம் நம்ம பறிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்த ஒரு கனவு கண்டு தானே ஒரு பாவப்பட்ட எளிமையானவங்க செயினை வித்து வட்டிக்கு வாங்கி அந்த இடத்த வாங்கி வச்சிருப்பாங்க. அதே இடத்த நீங்க ரைஸ் ஆபீஸ் போனா ஏன் 2000 ரிட்டர்ன் எழுதி விற்க விட மாட்டாங்கிறீங்க? ஏயா நிர்மலா சீதாராமன், அதாவது நம்ம நிதி அமைச்சர், அந்த அம்மா, என்னுடைய அம்மா, என் தாய், அந்த அம்மா கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னதுக்கு நீங்க என்னையா சொன்னீங்க? உதயநிதி ஸ்டாலின் நீங்க என்னையா சொன்னீங்க? உங்க அப்பா வீட்டு சொத்தையா நீங்க வித்து எனக்கு தரேன்னு சொன்னீங்க இல்ல? அப்போ உங்க அப்பா வீட்டு காசையா தர்றேன்னு கேட்ட நீ, உன்னால வந்து தமிழக மக்கள் இன்னைக்கு என்ன வேதனைப்படுறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நினைச்சுக்க. எவனா இருந்தாலும் நீங்க பாருங்க, என்ன மயிரை கூட நீங்க புடுங்க முடியாது நினைச்சுக்கிடுங்க. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு அழிஞ்சு நாசமா போயிடும். 2 சென்ட் 3, அதாவது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணி நம்மளுடைய பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு 2 சென்ட் இடம் வாங்கினா அந்த 2 சென்ட் இடத்தை நாளைக்கு வித்தா அந்த பிள்ளைக்கு கழுத்து நிறைய நகை போட்டு பிள்ளையை கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பொண்ணு 2 சென்ட் இடத்தை வாங்கி வச்சிருப்பா. 2 சென்ட் இடத்தை யார் பதிஞ்சது? நீங்க பத்திரப்பதிவுத்துறை ஐஜி, பத்திரப்பதிவுத்துறை மினிஸ்டர், முதலமைச்சர், நீங்க எல்லாரும் இருக்கும்போது தானே பதிஞ்சீங்க. அப்ப அந்த சப் ரெஜிஸ்டர்லாம் அவங்கள பாவம் ஐயா, தெரியுமா உங்களுக்கு? அவங்கள நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்றீங்களா? உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணதுக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? இந்த தமிழ்நாட்டில் 7 அதாவது 50-60 வருஷம் வச்சு கும்பிட்ட சாமி போட்டோவை தூர தூக்கி போட்டு சாமி கும்பிடக்கூடிய தனியா நீங்க மனுஷனுங்க. அந்த தெய்வத்துடைய சக்தி தெரியுமா உங்களுக்கு? எந்த சாமியா இருந்தாலும், ஜீசஸ் ஆண்டவரா இருந்தாலும் சரி, இன்சா அல்லாவா இருந்தாலும் சரி, எந்த தெய்வமா இந்து தெய்வமா இருந்தாலும் சரி, 60 வருஷம் 70 வருஷம் கும்பிட்ட போட்டோவை ஒரு ஜாதகக்காரன் சொல்ல வார்த்தையை கேட்டு நீங்க அந்த போட்டோவை தூக்கி தூர போடுறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி அந்த புத்தி அறிவு வரும்? நினைச்சு பாருங்க.
ஐயா நீங்க புது வீட்டுக்கு போகும்போது புது போட்டோ வச்சு சாமி கும்பிடன்னு ஜாதகக்காரன் சொல்றான் இல்லையா? ஏங்க அவன் என்ன சாமியா, அவன் என்ன கடவுளா, இல்ல இறைவனா, உலகத்தை படைச்சவனா? ஏங்க அந்த வானமும் பூமியும் படைச்சவன் ஒரு இறைவனுங்க. அந்த இறைவனை வணங்கணும். அவன் என்ன சொல்றானோ நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை தாங்க நம்ம செய்யணும், தெரியுமா? ஒருத்தர் பணம் வந்த உடனே தலைகீழ நடக்கக்கூடாது. தலைகீழ நடக்காம கால் ரெண்டையும் மேல வைக்காம காலை கீழே வச்சு நடக்கணும்யா. அவன் தான் ஏன் மனுஷன். நான் எதுக்கு எவ்வளவு தூரம் பேசுறேன்? ஐயா ஒரு 5 சென்ட் இடையா, ஒரு 5 சென்ட் இடம். இந்த 5 சென்ட் இடத்த வித்தாச்சு, விற்கணும். பிள்ளைக்கு நிச்சயதார்த்தமும் வச்சாச்சு, என்கேஜ்மெண்ட் வச்சாச்சு. பொம்பளை பிள்ளைக்கு 20 பவுன் நகை தருவேன்னு இருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் இதுக்கு முன்னாடி இருந்த தெய்வங்கள் ராமச்சந்திரன், பரமகுரு, 7 குண்டலவாடா, வெங்கடேஸ்வரன், பெருமாள், அந்த பெருமாளை நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. அந்த 5 சென்ட் அங்கே போய் எழுத போனால் எழுத முடியலை, எழுத முடியாதுங்கிறீங்க. ஏன் எழுத முடியாதுன்னு சொன்னால் இது வந்து அன்அப்ரூவல் பிளாட்டு, அப்ரூவல் வாங்காமல் பிரிச்சிருக்கீங்க, எழுத முடியாது. ஏங்க நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல ஒரு முதலமைச்சர் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு டிகிரி முடித்த ஆளை வச்சு நீங்கள் ஐடியா கேட்கணும். அவர் என்ன ஐடியா தரணும் தெரியுமா? அதாவது அந்த கைட்லைன் வேல்யூ கனெக்ட் பண்ணி பஞ்சாயத்து ஆஃபீஸில் முதல்ல ரூபா கட்ட சொல்லணும். நாளைக்கு நான் பத்திரப்பதிவு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கைட்லைன் வேல்யூ படி பத்திர ஆஃபீஸில் முதல்ல ரூபா கட்ட சொல்லணும். அந்த இது நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸில் கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பத்திர ஆஃபீஸில் போய் இப்போ ஸ்டாம்ப் பேப்பர், பீஸு இதெல்லாம் கொடுத்து அங்கே போய் பத்திரம் பதிக்கணும். அப்போ உங்கள் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எப்படி வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை நீங்கள் வந்து என்ன செய்யலாம்? காப்பாற்றலாம். இப்படி நீங்கள் முட்டாள்தனமாக ஒவ்வொரு நல்ல நல்ல தொழில்களை நீங்கள் நிறுத்தி வைக்கும்போது உங்களால் என்னையா செய்ய முடியும்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்கள் வந்து அதாவது இன்னைக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிஜி ஐயாவை குறை சொல்றீங்க, அம்ஷா அண்ணனை குறை சொல்றீங்க, ராஜ்நாத் அண்ணனை குறை சொல்றீங்க, அண்ணாமலை தம்பியை குறை சொல்றீங்க, நயினார் நாகேந்திரனை குறை சொல்றீங்க, எடப்பாடியாரை குறை சொல்றீங்க. இவங்கள குறை சொல்றதுக்கு உங்களை எங்க என்ன தகுதி இருக்கு? இவங்க எல்லாம் யாரால வளர்ந்த ஆளுக்கு, யாரை பார்த்து அரசியலுக்கு வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டவங்க தெரியுமா? இந்த பாருங்க, நான் பேசுறாங்க பாருங்க. எங்க அம்மா சென்று துணிகளை வெற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் கல்வி பயின்று வந்தான். ஒரு நாள் அவனுக்கு கடும் பசி. அவன் கையில் 50 காசு மட்டுமே இருந்தது. இந்த காசை வைத்து எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்று நினைத்து ஒரு வீட்டின் கதவை தட்டினான். யார் என்று கேட்டவாறே ஒரு இளம் பெண் கதவை திறந்து அந்த சிறுவனை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டாள். அந்த பெண்ணிடம் சாப்பாடு கேட்க மனமில்லாத அந்த சிறுவன் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அந்த சிறுவனை ஏற இறங்க பார்த்த அந்த பெண் அவன் கடும் பசியில் இருப்பதை உணர்ந்தாள். பின்னர் ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து அந்த சிறுவனிடம் கொடுத்தாள். அந்த பாலை குடித்து முடித்த சிறுவன் நான் எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் கேட்டான். அதற்கு அந்த பெண், நீ எதையும் தர வேண்டாம், ஒருத்தருக்கு ஒரு பொருளை அன்பாக கொடுக்கும் போது காசு வாங்க கூடாது என்று என் அம்மா சொல்லியிருக்கிறார்கள் என்று கனிவுடன் கூறினாள். அதற்கு அந்த சிறுவன், என் அடி மனதிலிருந்து தங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினான். ஆண்டுகள் பல கடந்தன. அழகாக இருந்த அந்த இளம்பெண் திடீரென நோய்வாய்ப்பட்டாள். அந்த ஊரில் அவளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாததால் நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அந்த பெண்ணை அனுமதித்தனர். புகழ் பெற்ற மருத்துவ நிபுணர் வரவழைக்கப்பட்டார். அந்த மருத்துவர் அந்த பெண்ணின் விவரங்களையும் அந்த பெண்ணுக்கு வந்துள்ள நோயினையும் படித்து தெரிந்து கொண்டார். உடனடியாக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். அந்த பெண்ணுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அந்த பெண் குணமடைந்தாள். மருத்துவ சிகிச்சைக்கான பில்லை கொண்டு வரும்படி மருத்துவமனையின் கணக்கரிடம் மருத்துவர் தெரிவித்தார். அவ்வாறே பில்லும் வந்தது. அந்த பில்லில் எதையோ எழுதி பில்லை அந்த பெண்ணிடம் அனுப்பிவிட்டார் மருத்துவர். அந்த பில்லின் உரையை பார்த்ததுமே அந்த பெண்ணுக்கு நடுக்கம் வந்துவிட்டது. மருத்துவ செலவு எவ்வளவு இருக்குமோ என்ற பயத்துடன் உரையை பிரித்தாள் அந்த பெண். அந்த பில்லில் ஒரு டம்ளர் பாலுக்கு ஈடாக இந்த பில்லுக்கு முழு கட்டணமும் செலுத்தப்பட்டு விட்டது என்று எழுதப்பட்டிருந்தது.
தந்தையை என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது இவங்க கூட அமைச்சர்மாராக பணியாற்றினவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும், அவங்க என்னன்னு அந்த பிள்ளைங்களை நல்ல வழி நடத்தி கொண்டு போயிருப்பாங்க. ஒரு அமைச்சர் எம்எல்ஏ எம்பிங்கிறவங்க அமைச்சர் எம்எல்ஏ எம்பிங்கிறவங்க ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் கூட இருந்தால் மட்டுமே அவங்களால நல்வடத்தி கொண்டு போக முடியும். இன்னைக்கு உங்க கூட இருக்கக்கூடிய அமைச்சர்மார் எல்லாருமே 10,000 கோடி ரூபா களவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த பையனுக்கு நான் பல முறை ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டு விட்டுருக்கிறேன். இந்த பையனுக்கு அதாவது பிளட் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளி ஹாஸ்பிட்டலில், திருவனந்தபுரம் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சுன்னு சொன்னால் அந்த பையனுக்கு ஒரு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி கால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 50 லட்ச ரூபா செலவாகும். இந்த பையன் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இன்னும் 5 மாதமோ 6 மாதமோ தெரியாது. இந்த பையன் இறந்து போனான்னா உங்களுக்கு இந்த பையனுடைய உயிரை உங்களால் விலைக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் நான் இப்போ என்ன சொல்கிறேன், அதாவது இந்த இடங்களை பதிய விடுங்க. இன்னைக்கு நம்ம கலெக்டரம்மா இருக்கிறாங்க இல்லையா நாகர்கோவிலில், கலெக்டரம்மா ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிடுறேன். அவங்க காசு வாங்க மாட்டாங்க, நேர்மையானவங்களா இருப்பாங்களா இருக்கும், அது தெரியாது, பெருமாளுக்கு தெரியும். ஆனால் அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, நம்ம நல்லது செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது உங்களை மாதிரி முட்டா பயக்க போடக்கூடிய ஆர்டரை பார்த்து அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற சட்டத்திட்டத்தை அவங்க வைக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி இன்னைக்கு சண்முக சுந்தரி மேடம் நாகர்கோவிலில் டிஆராக இருக்கிறாங்க. நான் அந்த தம்பியுடைய ஃபோட்டோவை கொண்டுகிட்டு போயிருக்கிறேன், கதையை கேட்டுக்கிடுங்க. கொட்டார ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனேன். அப்போ அந்த இடத்த பதிஞ்சாதான் அந்த பையனுக்கு ரத்தம் மாற்ற முடியும், இது போக கிட்னி ஆப்ரேஷன் பண்ண முடியும், கால் ஆப்ரேஷன் பண்ண முடியும், இந்த லேண்டை பதிங்கன்னு சொல்லி இந்த பையனுக்கு அவங்க தாயும் தகப்பனும் கொடுத்த பூர்வீக சொத்து. அந்த சொத்தை ஏற்கனவே ஆல்ரெடி என்னுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்காக 7 நேரம் 10 சென்டாக பிரித்து விற்றுருக்கிறான். அதில் ஆல்ரெடி இருக்கிற பாதை 12 அடி பாதை தான். அது ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ண பாதை விற்றுருக்கிறான். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்டர் சொல்கிறாரு, இல்லை தம்பி என்னால் பதிய முடியாது, நம்ம சட்டத்திட்டங்கள் ஒன்றுமே சரி கிடையாது, நான் இதை பதிஞ்சேன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் எனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் போட்டுருவாங்க, அதனால் நான் பதிய முடியாதுன்னு சொல்லி அவர் தாழ்மையோட சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் டிஆர் மேடத்தை போய் பாருங்கங்கிறாரு. அப்போ சண்முக சுந்தரி மேடம் அவங்கள போய் நான் நாகர்கோவிலில் போய் பார்க்குறேன். 2 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் நான் வெயிட் பண்ணேன் மேடத்தை பார்க்குறதுக்கு. நிறைய பேர் போகிறவங்கெல்லாம் 10, அதாவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறாங்க. அவங்க என்ன கதை பேசுனாங்களோ தெரியாது. அப்போ இன்னொருத்தர் ஒரு வயசில் முதியோர் சொல்கிறாரு, தம்பி நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்களான்னு கேட்குறாரு. ஐயா நான் உண்மையை பேச போகிறேன், உண்மையை பேசுகிறவனுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது, உடனே வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ தெரியாது, உங்களுக்கு நேரம் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வரேன், அப்புறம் நீங்கள் போங்கன்னு சொல்லி போனேன். போன உடனே சண்முக சுந்தரி மேடம் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் எல்லாம் சட்டத்தில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னம்மா இதுக்கு வழி அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, டிஐஜி போய் திருநெல்வேலியில் போய் பாருங்கிறாங்க. நான் திருநெல்வேலியில் போய் டிஐஜி ஐயாவை போய் பார்த்தேன். டிஐஜி ஐயா சொல்கிறாங்க, உங்களுக்காக நான் சட்டத்திட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னையா வழின்னு கேட்குறேன். ஐஜியை போய் பார்க்குறேங்கிறாங்க. ஐஜியை பார்க்க போனால் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள், பத்திரப்பதிவுத்துறை மினிஸ்டரை போய் பாருங்கம்பாங்க. பத்திரப்பதிவுத்துறை மினிஸ்டரை போய் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, முதலமைச்சரை போய் பாரும்பாங்க. முதலமைச்சர் என்ன சொல்லுவார், டெல்லிக்கு போகும்பாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவார், அமெரிக்காவுக்கு போகும்பாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவார், லண்டனுக்கு போகுங்கம்பாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவார், ரஷ்யாவுக்கு போகுங்கார். ஐயா அதுக்கு பிறகு என்ன சொல்லுவார், உக்ரைனில் போய் குண்டடிபட்டு சாவுங்கம்பாரு நம்ம முதலமைச்சர். நம்ம முதலமைச்சருக்கு கொஞ்சமாவது அறிவு சூடு சொரணை இருந்தா, தலைமை செயலகங்கிறது என்னது, பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நிறைவேற்றுறது தான் தலைமை செயலகம். அதுக்கு பேர் தான் தலைமை செயலகம்னு வச்சிருக்கு, சரிங்களா? அங்கே ஒரு சபாநாயகர், யார் நம்ம அப்பா ஒன்னாச்சு சபாநாயகர், என் ஊர் பக்கத்து ஊருக்காரர். அவரை இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவரையும் தேடி போயிருந்தேன் இந்த பையனை காமிக்கிறதுக்கு. அவர் சொல்கிறாரு, இல்லை எல்லாம் சட்டத்தில் இடம் கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்தாச்சு. இந்த உத்தரபஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, பெருமாள் கோயில் சொத்து விற்று எல்லாம் சேர்த்து பத்திரமும் போட்டு முடிச்சாச்சு. ஏன்னா அவருக்கு அவருடைய வாழ்க்கை மட்டும்தான், அவருடைய பிள்ளைங்க சந்ததிகள் வாழ்க்கையை தான் பார்க்குறாங்க. மக்களுடைய வாழ்க்கையை இன்னும் எவனுமே பார்க்கலையா திமுக ஆட்சியில். ஏங்க இந்த சபாநாயகரை நான் தேடி போயிருக்கேன். அப்போ அந்த ஆள் என்ன செய்யணும், நீ ஒரு சபாநாயகர் உள்ளே போகும்போது எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்கல்ல, எந்திரிக்கிறாங்கல்ல, அப்போ உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மக்கள் குறையறிந்து முதலமைச்சருக்கு இந்த பணியை செஞ்சாதான் நாடு நல்லா இருக்குங்கிறத மக்கள் நீங்கள் அங்கே எடுத்து சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முதலமைச்சர்கிட்ட சொன்னால் முதலமைச்சருக்கு ஏதாவது ஆயிரம்னு சொல்லி பயந்து போய் நீங்கள் அங்கே எதையுமே சொல்ல மாட்டாங்கிறீங்க. அதாவது ஒரு அமைச்சருங்கிறது என்ன தெரியுமா, நீங்களாம் ஒரு பெரிய கடவுள்லாம் கிடையாது, புரியுதா?
நீங்களாம் சும்மா நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆற்றால் ஒரு அமைச்சர். ஆற்றால் படிக்காத ஆளியா? நான் சில வசனம் வந்து ரஜினிகாந்த் மாதிரி பேசுவேன், புரியுதா? ஆற்றால் நீ ஒரு அமைச்சரியா, ஒரு சபாநாயகர். நீ என்ன செய்யணும்? நீ உன் ஊரில் நீ வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபம், உன் வீடு வந்து கல்யாண மண்டபம் மாதிரி வீடு, 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து. இதுக்கு மேலே உனக்கு என்னையா வேணும்? ஒரு மனுஷன் செத்தா மையப்பட்டிக்குள்ள ரூபாயை வச்சையா எரிப்பானுவேன்? அரிஞ்சாங்கயிறு இருக்கு தெரியுமா, அதை கூட வெட்டி எடுத்துருவானுவேன் தெரியுமா? இதை நினைச்சு வாழுங்க ஐயா. மரியாதைக்காக தானே நீங்க ஒரு பதவிக்கு வாரீங்க. ஏன் இப்படி களவு பண்றீங்க அநியாயமாட்டு? ஏங்க இந்த செந்தில் பாலாஜி அந்த ஆளு பேரு, இந்த குவார்ட்டருக்கு 10 ரூபா கமிஷன் வாங்கக்கூடிய ஆளுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆளு சொல்றான், முட்டாப்பாய சொல்றான், அண்ணாமலை தம்பி வந்து சிவன் கோயிலில் போய் இருந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சாராம். அவனை பாருங்க, அவனுடைய கிரிமினல் மைண்டை பாருங்களா. அதாவது சிவன் கோயிலில் போய் இருந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சா என்ன, முருகன் கோயிலில் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சா என்ன, என்னுடைய முஸ்லிம் இன்சா அல்லாஹ் அக்பர் என் இறைவனுடைய என் உயிருக்கிட்ட போய் இருந்து கந்த சஷ்டி கவசத்தை படிச்சா என்ன, ஜீசஸ் ஆண்டவர்கிட்ட போய் இருந்து கந்த சஷ்டி படிச்சா என்ன? உனக்கு என்னையா? உன் சொத்தை நாங்கள் எழுதி கேட்குறோம். நீ 10,000 20,000 சரி வீடு போடக்கு நீ 10,000 20,000 ரூபா கூட நீ லஞ்சம் வாங்குற உன் அட்வைஸ் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்கள் மக்களுக்கு புரியுதா? யாரையும் எங்கேயும் போய் ஜபிக்கலாம். அது மேலே புரிஞ்சுக்க. நீ என்ன நினைக்கிறா? மக்களுக்குள்ள அடியை உருவாக்கி விடணும். எப்படி? அதாவது கந்த சஷ்டி கவசத்தை சிவன் யாரு, முருகனுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி மக்கள் வச்சிருக்காங்க. அது எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, சரியா? ஆனால் அந்த ஆண்டவனுக்கு தெரியும் அது எப்படிங்கிறது. அதான் கந்த சஷ்டி கவசத்தை சிவன் கோயிலில் போய் படிக்கிறதுனால என்ன உனக்கு என்னையா கஷ்டம் செந்தில் பாலாஜிக்கு? அப்போ உன்னை திரும்ப ஒருக்கா அமைச்சர் ஆக்கினா நீ முட்டாள் தானே? அதாவது உனக்கு பைத்தியமா எங்களுக்கு பைத்தியமானு தெரியல. நாங்கள் ஓட்டு போட்ட உங்களெல்லாம் ஜெயிக்க வச்சோம் பாரு, எங்களுக்கு பைத்தியமா உங்களுக்கு பைத்தியமானு ஒன்றுமே புரிய மாட்டாங்க. டெய்லி 4 லட்சம் 5 லட்ச ரூபா கடையில் வியாபாரம் நடந்த கடையில் இன்னைக்கு டெய்லி 2,000 3,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது. இதை விட இனி பொருளாதாரம் எங்கே நாசமாக போகணும்? நீங்கள் அப்படி எல்லாம் என்ன செய்யணும்? முதலமைச்சர் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி நிறைய கம்பெனிகள் இருக்கணும். இருந்தால் நீங்கள் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை செய்ய விடாமல் என்ன செய்யலாம்? நீங்கள் வந்து லாக் பண்ணி சீரழிச்சிடலாம், சரியா? இங்கே எதுவுமே கிடையாது. தமிழர்களுக்கு தெரிஞ்ச இடம் வந்து என்னது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கொத்தனார் கையாளுக்கு வேலைக்கு போவாங்க. ஒரு பொம்பளை, அதாவது கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை குடியாரனா இருப்பான் வீட்டில். ஏன்னா நீங்கள் கண்ட இடமெல்லாம் சாராய கடையை திறந்து வச்சிருக்கிறீங்க, அவன் குடியாரனா இருப்பான். அப்போ அந்த பொம்பளை போய் காங்கிரீட் அந்த சிமெண்ட் அள்ளி தலையில் வச்சு செமந்து சித்தாள் வேலைக்கு போவா. இன்னைக்கு அந்த சித்தாள் வேலையை தமிழ்நாட்டில் நீங்கள் இல்லாமல் ஆக்கி விட்டீங்க. ஏன் தெரியுமா? இந்த 2 சென்ட் 1 சென்ட் 1.5 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் இதெல்லாம் நீங்கள் எழுத விடாமல் ஆக்கிட்டீங்க. இந்த தம்பிக்கு வந்து நான் அவ்வளோ பேர்ட்ட போய் கேட்குறேன். அப்புறம் நான் பார்க்குறேன் டிடிசிபி அப்ரூவல் வாங்கக்கூடிய ஆஃபீஸுக்கு போகலான்னு அங்கே போயாச்சுன்னு சொல்கிறாங்க. ஏங்க இது வந்து ஏற்கனவே 10 ட்ரிப்பு வந்து அவங்க பிரித்து எழுதிட்டாங்க. ஆல்ரெடி 12 அடி பாதை தான் இருக்குது. அதனால் இனி வந்து இதை பத்திரப்பதிவு பண்ண முடியாது, அப்ரூவலும் வாங்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த பையனுக்கு தாயும் தகப்பனும் கொடுத்த சொத்து ஒரே ஒரு சொத்து தான். 1 பவுன் ஒரு குண்டு மல்லி தங்கம் கூட கிடையாது, சரியா? அது இருந்தால் அதாவது விற்று இவனுடைய ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுவான். ஆனால் நீங்கள் இந்த இடங்களை விற்க விடாமல் முட்டாள்தனமாக வச்சிருக்கிறீங்களே, நீங்களாம் என்னையா மனிதர்கள்? நீங்களாம் ஒரு மனுஷ ஜாதியா? நாங்கள் வந்து எங்களுக்கு மக்களுக்கு ஒரு குறைன்னா என்னையா செய்வோம்? முதலமைச்சர்கிட்ட தானே நாங்கள் கேட்போம். நாங்கள் அந்தந்த ஏரியாவில் அமைச்சர் மாற்ற சொல்லுவோம். எங்களுக்கு என்னென்ன குறை இருக்குன்னு. அப்போ இந்த பனோ தங்கராஜுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த அறிவு கட்டணம் என்ன செய்யணும்? முதலமைச்சர்கிட்ட வந்து சொல்லணும், ஐயா அங்கே பாருங்க எங்கள் ஏரியாவில் வந்து நிலப்பரப்பே கிடையாது, இனி அடுத்தால வந்து உங்கள் மருமகன் பிளாட்டு போடணும்னு சொன்னால் நம்ம விவேகானந்தர் பாறை இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்தால ஒரு 2 லட்சம் ஏக்கர் இருக்கு. நாங்கள் வேணாலும் மண் அடித்து நிரப்பி கொடுக்குறோம். கடலில் பிளாட்டு போட சொல்லுங்க, கடலோர மக்கள் கடலுக்குள்ளேயே வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம மனோ தங்கராஜ் சொல்லணும். மக்கள் குறைய சொல்றதுக்கு தானே ஒன்றை நாங்கள் அமைச்சராக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். நீ ஓட்ட வந்தா சொல்லியா, நீ டெல்லி போங்க, நீ சிங்கப்பூருக்கு போங்க, நீ அமெரிக்காவுக்கு போங்க, நீ லண்டனுக்கு போங்க, நீ குவைத்துக்கு போங்க, நீ ரஷ்யாவுக்கு போங்க, நீ இஸ்ரேலுக்கு போங்க, லாஸ்ட்ல உக்ரைன்ல போய் அடிபட்டு சாவுங்கிறா. இதுக்கா நீ அமைச்சர்? சொல்லு. நம்ம மரியாதை என்னைக்காவது வா போனி எவனையா நான் பேசியிருக்கேனா? அப்ப எந்த அளவுக்கு என்னுடைய மனசு வந்து வலி இருந்ததுன்னா வா போனி பேசுவேன். தருமை எடுத்து பார்க்கணுயா, பிச்சை எடுத்து பாரு, அப்பதான் அதோட வலி தெரியும். அதாவது பக்குவங்கிறது மனுஷனுக்கு என்ன தெரியுமா? உனக்கு பக்குவம் வந்து ஆசிரியர் கொடுக்கக்கூடியது கிடையாது, நினைச்சிக்க. படிப்பதான் கடை, அதாவது ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க. அந்த பக்குவத்தை கொடுக்கறது இறைவன். நீ ரூபா கொடுத்து வாங்க முடியாது. நான் பத்தியா நீங்க எல்லாம் எழுதி வச்சு படிப்பீங்க, நான் எழுதி வச்சு ஏதாவது படிக்கலாம் பாத்தீங்களா? உங்களால என்னை மாதிரி பேச முடியுமா? உங்களுக்கு எவனுக்கா தில்லு இருக்கா? நீங்க எனக்கு இந்த பாரத பிரதமர் மோடிஜி ஐயாவை நீங்க குறை சொல்றது வர நீங்க வந்து விளங்கிட மாட்டீங்க.
அதாவது நான் என்னுடைய பொதுமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்தி என்னுடைய மக்கள் நான் வந்து அறிவுரை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஏன்னா அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். எனக்கு நீங்கள் என்ன தண்டனை தந்தாலும் போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணாலோ தூக்கில் போட்டாலோ என்னுடைய மக்களுக்காக என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொண்டே நின்று சந்தோஷமாக நான் செத்துருவேன். எனக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சந்திரபால் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி இருந்தார். கிட்டத்தட்ட அவர் டிஎஸ்பி ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. அந்த நேர்மையாக பணியாற்றினவனுக்கு என்ன தெரியுமா, ரிட்டையர்மெண்ட் ரூபா கிடையாது, ஒரு நாளைக்கு மேலே சஸ்பெண்ட். இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் வந்து நல்லவங்க வாழவே முடியாது. அந்த ரத்தத்தில் உள்ளவையா நான் சந்திரபால் டிஎஸ்பிங்கக்கூடிய ஆளு. அந்த மனிதனும் என்னுடைய தகப்பனும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. என்னுடைய தகப்பனார் வந்து அவருக்கு அண்ணன், அவர் வந்து என்னுடைய தம்பி, என்னுடைய அப்பாவுக்கு தம்பி, என்னுடைய சித்தப்பா. அந்த மனிதனுக்கு இன்னைக்கு ரிட்டர்ன்மெண்ட் கிடையாது. நல்லவங்க இந்த நாட்டில் வாழவே முடியாது. புரியுதா? அதாவது ஒரு போலீஸ்காரங்க வந்து ஒரு டிஐஜோ ஐஜோ ஒரு நல்ல ஒரு பணி செய்கிறவங்க வந்து நேர்மையானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கான்ஸ்டபிள் யாருக்குமே அவங்கள பிடிக்காது. ஏன்னு சொன்னால் நம்ம வாங்குற லஞ்சத்தையும் வாங்க மாட்டான், வாங்க விட மாட்டான்னு சொல்லி அவனை கெட்ட வார்த்தையில் ஏசதான் செய்வாங்க. என்னுடைய சித்தப்பா வந்து என்கிட்டே நிறைய பேர் கெட்ட வார்த்தையில ஏசிருக்காங்க. நான் என்னுடைய சித்தப்பான்னு தெரியாம அந்த மாதிரி ரத்தம் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கியா தெரியுமா? நீங்களாம் முதலமைச்சராக இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாதியா? ஐயா ஒரு 5 சென்ட் இடத்த வித்தாதான் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியும். ஓகே, அதை கட்டி கொடுக்க வேண்டாம். சரி, உங்களுடைய சந்தோஷம் பிள்ளைகளை கட்டி கொடுக்கலங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆனந்தோடு வச்சுக்கிட்டுங்களா. இனி ஒரு பையனுக்கு ஒரு அலைன்ஸ் பார்க்க போனா பையனுக்கு வீடு இருக்கணும். ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கக்கூடிய முதல்ல கேட்கக்கூடியது என்ன கேட்பான்? வீடு இருக்கான்னு தான் கேட்பான். வீடு இல்லைன்னு சொன்னா பிள்ளையை கட்டி கொடுக்க மாட்டான். அப்ப நீங்க இந்த 5 சென்ட் இடத்த விற்க விடாம இருக்கும்போது பிள்ளையை கட்டி கொடுக்க முடியல, பையனுக்கு மேரேஜ் பண்ண முடியல, ஒரு பிள்ளைக்கோ பையனுக்கோ ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு முதியோர் வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண முடியல. இந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகளை உருவாக்கி நீங்க தமிழ்நாட்டை வச்சிருக்கிறீங்களே, நீங்க எப்படி விளங்கிக்கிடுவீங்க? நீங்க நான் சொல்லக்கூடிய ஆளை என்னுடைய பொதுமக்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து முதலமைச்சர் ஐயா ஒன்றும் இல்லைங்க, என்ன வந்து நியமன எம்பி ஆட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 1 மாசம் என்ன போடுங்க. நீங்க ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு முதலமைச்சராக தான் நான் கேட்கிறேன். என்ன நியமன எம்பி ஆட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 1 மாசம் நீ போடியா, என்ன பார்ப்போம். நீ வந்து 5 வருஷம் செய்யாத காரியத்தை என் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நான் நிறைவேற்றி காட்டுறேன். எப்படி நிறைவேற்றுவேன் தெரியுமா? அதாவது என்ன நீங்க அமைச்சர் ஆக்கினா நான் வந்து என்னுடைய பாரத பிரதமர் மோடிஜி ஐயாவை போய் நான் பார்ப்பேன். போய் பார்த்து அவருடைய கால் பொற்பாதங்களை நான் தொட்டு கும்பிட்டு, ஐயா என்னுடைய மக்கள் கடலோர மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, என்னுடைய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு நீங்க ஏதாவது எனக்கு தர்மம் தாங்கன்னு சொல்லி அந்த தர்மத்தை எடுத்து நான் என் மக்களுக்கு நான் செய்வேன். எனக்கு என் பொண்டாட்டி பேர்ல இருக்கிற ஒரு வீடு 4 சென்ட் இடம் அதையும் வித்து நான் என் மக்களுக்காக நான் செய்வேன். தர்மம் கொடுத்து பாருங்க ஐயா. நீங்களாம் வந்த பிறகு தர்மம் கொடுக்க முடியலையா? முதலமைச்சரா இருந்தா காணாதியா? உங்க அமைச்சர் மாதிரி ஒருத்தனும் சரி கிடையாது, அவ்வளவு கள்ளனுவன். நீங்களாம் கள்ளத்தனமா ஓட்ட வாங்கி முதலமைச்சரா இருக்கிறீங்க. ஏங்க நீட்டை பத்தி பேசுனீங்களா? நீங்க முதலமைச்சரா வரும்போது நீங்க முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடி நீட்டை பத்தி பேசுனீங்களா? நாங்க வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொல்லி நீட்டை உங்களை நீங்க உடனே நான் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னீங்களா? எதையா நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? உங்களால செய்ய முடியுமா? அப்ப நீங்க எடப்பாடியார் அண்ணனை திரும்பவும் நீங்க சிஎம்ஆ கொண்டு வாங்க. அந்த அம்மா ஆட்சி வரட்டு, அதாவது பாரத பிரதமர் ஆட்சி இந்தியாவில் வரட்டு. தமிழ்நாட்டில் வந்தா நாடு இன்னும் பொருளாதார நல்ல நிலைக்கு போகும். மோடிஜி ஐயா, அம்ஷா ஐயா, ராஜ்நாத் ஐயா, நம்ம அண்ணாமலை தம்பி, நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து முதலமைச்சராக வரட்டு. ஏமா நான் சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. புதுசா ஒவ்வொருத்தங்களும் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைக்கு நம்ம அடிபடிச்சிடக்கூடாது. நான் வந்து தர்மம் எடுத்தவன். நான் ரோட்டு ஓரமா சாப்பிட்டுட்டு வேஸ்டேஜை தூர போட்ட இலையை பிரித்து உட்கார்ந்து நான் சாப்பிட்டவன். அந்த உள்ளாடை இல்லாமல் என் தகப்பன் என்னை பிளாட்பாரத்தில் என்னை மூட வைத்து உறங்க வைத்த தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்த நான் பேசுகிறேன். புதுசா முதலமைச்சராக வந்தா நாடு விளங்காதுமா. இப்ப ஏற்கனவே இவங்க வந்து பல ஆயிரம் மில்லியன் கோடி தூரத்துக்கு வந்து குழி தோண்டி வச்சுட்டாங்க. இனி அந்த குழியை தோண்டணும்னா ஒரு நல்ல குழியை வந்து மூடணும்னா நல்ல ஆடு வரணும். அதான் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூட இருந்து பணியாற்றினவங்க வந்தாதான் அவங்க வந்து அடுத்த லஞ்சத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இவனுங்கெல்லாம் நினைக்கிறானுங்க பணத்தை வச்சு நம்ம ஏதோ வாழ்ந்துடலாம், சாதிச்சிடலாம், புடுங்கிடலாம்னு சொல்றாங்க. ஒரு மயிரை இவனால புடுங்க முடியாது. புரியுதா? நீட்டை பத்தி பேசுறாங்க. இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு ஒரு கொத்தனார் வேலைக்கு போகக்கூடியவனோ, இல்லை செருப்புக்கு ஷூக்கு பாலிஷ் பண்ணக்கூடியவனோ, சித்தாள் வேலைக்கு கையாள வேலைக்கு போகக்கூடியவன், ஒரு டெய்லரோ இல்லை ஒரு பஸ் டிரைவரோ, ஒரு தொழிலாளிக்கு மகன் பிள்ளைகள் இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கணும்னு சொல்லி நீட்டில் பாஸ் ஆகி மார்க் வந்து படிச்சாச்சுன்னா டாக்டர் யார் ஒரிஜினல் டாக்டரு?
ஏங்க 2 கோடி ரூபா கொடுத்து எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஒரிஜினல் டாக்டர் கிடையாது, புரியுதா? மண்டையை யூஸ் பண்ணி நல்லா நைட்டும் பகலும் மெழுகுத்துறையை கொளுத்து இருந்து படித்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும்தான் எம்பிபிஎஸ் டாக்டர் நினச்சிக்கிடுங்க. அதை கூட உங்களுக்கு அறிவு இல்லையே. நீட்டு என்னையா நீங்களாம் திருப்பரங்குன்றம் கோயிலில் முஸ்லீம் பள்ளிவாசல் இருக்கு அப்படித்தானே? இன்சா அல்லா அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? ஏன் 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு திரி 2 மணி நேரம் எரியும். அதை எரிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். கீழே நின்று சாமியை கும்பிடுவான், கையை தூக்கி அல்லா அப்படின்னு கும்பிடுவான், முருகானி கும்பிடுவான், ஜீசஸ் ஆண்டவரேன்னு கும்பிடுவான். தீபங்கிறது என்னது? நம்ம செத்த பிறகு நம்மளை சுட்டு எரிக்கிறதாயா தீபம். அந்த தீபத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? நீங்க ஒரு மெழுகுத்திரியை எரிய வச்சு மெழுகுத்திரிக்கு மேல 1 நிமிஷம் உங்களால கை வைக்க முடியுமா? அதுக்கு யாருக்காக விட சொல்ல தெரியுமா ஐயா உங்களுக்கு? ஒரு தீபத்தை கொளுத்த விட மாட்டேங்கிறீங்களா? மத கலவரத்தை வர வச்சு மக்களை அடி வர வச்சு முட்டாளாக்கி நீங்க திரும்பவும் சிஎம் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கள. நாங்க என்ன நினைக்கிறோம்? எனக்கு இன்சா அல்லா எனக்கு வேணும், ஜீசஸ் ஆண்டவர் எனக்கு வேணும், எம்பெருமாள் 7 குண்டல வாடா எனக்கு வேணும். ஏங்க ஜட்ஜுங்கிறது என்னங்க? ஜட்ஜுன்னா யாரு? பழைய காலத்தில் ஜட்ஜுக்கு மன்னர்னு பேர் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த மன்னர் நாட்டில் ஒரு கஷ்டம் வந்தாச்சுன்னு சொன்னால் அவரோட உயர்ந்த மன்னரை போய் பார்த்து, ஏன்னா அவர்கிட்ட பொற்காசுகள் அதிகமாக இருக்கும், அப்போ அவங்ககிட்ட போய் பணிவோட கும்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பொற்காசுகள் தாங்கன்னு தர்மம் எடுத்து இந்த மக்களை வாழ வைப்பாங்க. அதுதான் மன்னர். அப்போ ஜட்ஜி ஐயா என்ன சொல்கிறாங்க? தீர்ப்பு விளக்கு ஏற்றலான்னு சொல்கிறீங்க. நீங்கள் அடுத்து இந்த கனிமொழி அக்கால அந்த அக்கா போய் உடனே சொல்ல அப்பீல் பண்ணுறாங்க, இல்லை கூடாதுங்கிறீங்க. ஏங்க என்ன இந்த விளக்கு ஏற்றுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? உங்கள் சொத்துல எதுவும் குறைஞ்சிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் களவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்க. ஏங்க நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம், நம்ம முதலமைச்சர் ஆகிறோம். கிடையாது. இந்த பாரு, உனக்கு தலையில் எழுத்து கடவுள் முதலமைச்சராக இருக்கணும்னு ஆண்டவன் எழுதுனா மட்டும்தான் செய்ய முடியும், புரியுதா? முதலமைச்சராக இருந்தவொடனே எல்லாத்தையும் சாய்ச்சிடலாம், பிடிங்கிடலாம், தள்ளிடலாம்னா ஒன்றும் தள்ள முடியாது, புரியுதா உங்களுக்கு? அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது ஒரு மக்களுக்கு நீங்கள் பணியாற்றக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள், சரியா? முதலமைச்சர்னா பெரிய ஆளெல்லாம் கிடையாது, சரிங்களா? நீங்கள் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும்? மக்களுக்கு அந்தந்த ஏரியாவில் என்ன குறைபாடுகள் இருக்குது, சரி அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? அதை ரிலீவ் பண்ணணும். பத்திரம் போட்டால் கஞ்சா வியாபாரம் குறையும். நல்லா கேட்டுடுங்க, கஞ்சா வியாபாரம் குறையும், கற்பழிப்பு குறையும், கொலை கொள்ளை குறையும், நகை பறிப்பு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். ஏன் தெரியுமா? ஒரு புரோக்கர் ஒரு லேண்ட் எழுதுனா அவனுக்கு 10,000 ரூபா கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷனை கொண்டு அவன் ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த 10,000 ரூபா வச்சு அவன் வாழ்ந்துருவான். அப்போ அந்த களவுங்கிற எண்ணம் அவனுக்கு வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செய்யக்கூடிய தொழிலை செய்ய விடாமல் அந்த கற்பழிப்பு, செயின் பறிப்பு, இந்த மாதிரி தீய சக்தி வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது முதலமைச்சராக இருக்கிறதுக்கு? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? என்ன பிடிக்கிறீங்க சொல்லுங்கள். வேணா ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? என்ன 2வது வெளியே அனுப்புவாங்களா? இதானே நடக்கும். உங்களை விட அயோக்கியத்தனமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தர்மம் கொடுக்கணும்னு தானே சொல்கிறேன். நான் பிச்சை எடுத்த கை இது. இந்த பிச்சை எடுத்த கை திரும்ப பிச்சை கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். செய்கிற தொழிலை செய்ய விடுன்னு தானே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த அப்பாவு சபாநாயகர் இந்த பக்கத்தில் இருக்காரு, 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து, கல்யாண மண்டபம், ஊரில் இடம் கொடுத்தாலும் அந்த இடத்த அவர் தான் வாங்குவாராம். அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள மனுஷன் இந்த நல்ல பையனுக்கு, இந்த சின்ன பையனுக்கு ஒரு ஆப்ரேஷனுக்கு அவங்க தாயும் தகப்பனும் கொடுத்த பூர்வீக சொத்தை விற்க விடலையே. நீங்களாம் மனுஷ ஜாதியாயா? நீங்களா சோத்தத்துங்கிறீங்களா இல்லை பீதுங்கிறீங்களா? சட்டத்துறை அமைச்சர் ஒருத்தன் சொல்கிறான், இவனை ஒரு நாய் பணம் எறியக்கூடிய இடத்துல அவட நாயை இல்லை ஒன்றை எரிக்கும் போது வேணா அப்படி சொல்லாமல ஒரு சன்னிதானத்தில் இல்லை தீபங்கிறது என்ன தெரியுமால? கிறிஸ்டியனுக்கும் தீபம் உண்டு, முஸ்லீமுக்கும் தீபம் உண்டு, ஹிந்துக்கும் தீபம் உண்டு. முதல்ல அதே உனக்கு தெரியலையே. வேற ஒருத்தன் பஸ்ஸாவில் ஓசி எல்லாம் ஓசி. இப்படி முட்டா பைகளை கூட அமைச்சராக வச்சா நீங்களே எப்படியா முதலமைச்சராக இருந்து நீங்கள் சாதிக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு குறை நடந்தால் அதை குறையை எடுத்து சொல்லக்கூடியது யார் கடமையா? எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் யாரையா சொல்லணும்? மனோ தங்கராஜ் அமைச்சர் சொல்லணும். என்னையா சொல்லணும்? கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு இந்த அளவு கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த தொழில் நடக்கல அப்படிங்கிறத உங்களுக்கு முதலமைச்சர் சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறாங்களானே. இவன் என்ன செய்யறான்? காலையில 200-250 லாரி சாயங்காலம் டோல்கேட் போகுது, புது பைபாஸ் அதையெல்லாம் பாஸ் பண்ணி விட்டு நைட்டு பட்டோட அவன் வீட்டில் வச்சு நடக்குது. இப்படிப்பட்டவன் எப்படியா உங்ககிட்ட இதை சொல்லுவான்? இன்னைக்கு நைட்டு எத்தனை கோடி ரூபா நம்ம களவு பண்ணலான்னு யோசிக்கக்கூடியவன் மக்களுக்காக என்னையா செய்வான்? சொல்லுங்க பாப்பா. நீங்க
ஏன் நான் வந்து ஒருத்தர் பத்திரம், அதாவது ஒரு மலர்விழின்னு சொல்லி ஒரு மேடங்க, அந்த மேடம் வந்து நாகரில் டிஆராக இருந்திருக்காங்க. அப்போ அந்த மேடம் வந்து நிறைய பத்திரங்கள் இந்த 5 சென்ட் 3 சென்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. பிரித்து எழுதி மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. நிறைய வீட்டில் கெட்டி மேலே நடந்திருக்கு, கல்யாண காட்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. இந்த கலெக்டர் அம்மா வந்து ஐஜி ஐயாட்ட சொல்லி 2 பேரும் சேர்ந்து அந்த அம்மாவை வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் இல்லை, சஸ்பெண்ட் போட்ட உடனே அந்த அம்மாவுக்கு வந்து கையிலையும் காலையும் இழுத்து வச்சு ஸ்ட்ரோக் வந்துட்டு நான் பட்டுக்கோட்டைக்கு அந்த அம்மாவை தேடி போயிருந்தேன். ஏன்னா என்னுடைய மக்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். சரி, அந்த அம்மாவை தேடி போனால் பட்டுக்கோட்டைக்கு போனோன்னே அந்த அங்கே ஒரு வேலை செஞ்ச ஒரு கிளர்க்கு தம்பி சொன்னாப்புல, ஆனாச்சும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் மேடம் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க, நீங்கள் அடுத்த வாரம் வாங்கினாங்க. நான் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்துட்டேன். திரும்பவும் அதே பட்டுக்கோட்டைக்கு திங்கக்கிழமை நைட்டு போய் தங்கி செவ்வாய்க்கிழமை காலையில் போயிருக்கேன். அந்த அம்மா வாராவ. அதுக்கு பிறகு தான் அந்த அம்மா சொல்கிறாங்க என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு பிறகு டியூட்டியில் ஜாயின் பண்ணோம், 5 வருஷத்துக்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களே இப்போ டிஹெச்ஆ இருக்கிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் யார்கிட்டயுமே கை நீட்டி காசு வாங்கலை, ஆனால் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஐயா. அதுக்கு பிறகு நான் அந்த வேலையை வந்து விட்டுறலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய வீட்டுக்காரரும் வேலையை விட வேண்டாம், அவனுடைய கனவு இது, நீ கஷ்டப்பட்டு படித்து ஒரு டிஆர் ஆயிருக்கா, அதனால் ஐஜி ஐயாவை போய் பாருனோன்னா அந்த அம்மா போய் ஐஜி ஐயாவை பார்த்து கும்பிட்டு அழுதுருக்கு. அழுத உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, தணிக்கை பிரிவில் போட்டு ஒரு டிஆர் போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த அம்மா அப்படி சொல்லுது. ஏன் நல்லதை செய்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து என்ன செய்றீங்க, ப்ரொமோஷனை கட் பண்ணுறீங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, அதாவது 70 வருஷம் வச்சு கும்பிட்ட ஃபோட்டோவில் உள்ள வாழ்க்கை வரலாறு தெரியல, பிறகு உங்களுக்கு எங்கேயா புத்தி அறிவெல்லாம் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வந்து அதாவது எதையுமே நான் வந்து படித்து பார்த்தவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லலை. அதாவது இன்னைக்கு 11,000 கோடி ரூபா நம்ம பாரத பிரதமர்ஜி நம்ம தமிழ்நாட்டுக்காக தந்திருக்காங்க. நீங்கள் எப்போ கேட்டாலும் அவங்க ரூபா தரலங்கிறீங்க. 11,000 கோடி ரூபாயில் 8,000 கோடி ரூபா உங்கள் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்மார் ஊழல் பண்ணியிருக்காங்க. 3,000 கோடி ரூபா மட்டும்தான் நீங்கள் தமிழக மக்களுக்காக செஞ்சுருக்கிறீங்க. புரியுதா? இந்த 3,000 என்னுடைய எம்ஜிஆர் ஐயா வந்து வீடியோ பார்க்கும்போது ஒரு இதில் செய்கிறாரு, 10 ரூபா காசு வாங்கிட்டு நான் ஓட்டு போட போகிறேன், என் மனைவி வந்து போடக்கூடாதுங்கிறா. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ 10 ரூபா வாங்கினீங்கன்னா அந்த 10 ரூபா வச்சு எத்தனை நாள் சாப்பிடுவான்னு கேட்குறாரு. 5 நாள் 10 நாள் சாப்பிடுவேங்கிறாப்புல அவர். அப்போ அவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருப்பாங்க, 10 நாள் சாப்பிட்ட பிறகு மீதி ரூபாய்க்கு நீ என்ன செய்வான்னு கேட்குறாரு. பழைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எப்படி தத்துவங்கள்லாம் இருக்குது தெரியுமா? நான் வந்து அதாவது நான் பணிவோடு என்னுடைய மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு இந்துக்காக, நான் ஒரு முஸ்லீமுக்காக, ஒரு கிறிஸ்டினுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசலை. நான் விபூதி குங்குமம் பூசி இருக்கிறதுனால நீங்கள் வந்து யாருமே என்ன தவறாக நினைக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நெய்மனை எம்பி ஆட்டு எனக்கு வந்து ஒரே ஒரு மாதம் 30 நாள் பதவியை தர சொல்லுங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. உடனே என்னுடைய பாரத பிரதமர் மோடிஜி ஐயாவை போய் பார்த்து நான் அவங்ககிட்ட பணிவோடு நின்று, ஐயா என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இவ்வளோ சிரமங்கள் இருக்குது, இவங்க முதலமைச்சரான பிறகு நாடு விளங்காமல் நாசமாக போயிட்டு எனக்கு இந்த நிதியை நீங்கள் தரணும்னு சொன்னால் அந்த ஐயா வந்து நிதியை வந்து எனக்கு கண்டிப்பாக தருவாங்க. அப்போ என்னுடைய கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு வந்து அவங்களுடைய கோரிக்கை என்னால் நிறைவேற்ற முடியும். நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை எல்லாமே நான் விற்றே என்னுடைய மக்களுக்காக நான் செலவு பண்ணுறேன். வாழும்போது வாழணும், செத்தாலும் 4 பேர் நல்லே செஞ்சுட்டு செத்தான்னு சாவணும். இவன் அயோக்கியன்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாதியா. அதுதான் என்னுடைய கோரிக்கை. அதனால் நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்கன்னா, என்னை இந்துக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு, அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு நல்ல முஸ்லீம் ஐயா, அப்துல் கலாம் விஞ்ஞானி, அவரை வந்து இன்னைக்கு இந்தியாவிலே வந்து அவங்கள தெய்வமாக கும்பிடுவாங்க. அவங்க முஸ்லீம்னு சொல்லி யாருமே இந்துவோ கிறிஸ்டினோ அவங்கள பிரித்து பார்க்கல. புரியுதா? ஒற்றுமையாக நாங்கள் அண்ணன் தம்பி சகோதரிகளாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு கோயிலில் தீபத்தை ஏற்றக்கூடாதுங்கிறீங்க, ஒரு நீட்டை ஒழிக்கணுங்கிறீங்க. KN நேரை பார்த்தீங்களா, 2000-3000 மூடையில் 250-500 மூடை ஆட்டையை போட்டு காங்கிரீட் ரோட்டு போட்டு அந்த ஆள் புல்லட்டை ஓட்டிட்டு போகிறான், அதை வீடியோ எடுத்து வெளியே போடுறாங்க. அப்போ இன்னைக்கு மழை பெஞ்சாச்சுன்னு சொன்னால் மக்கள் வந்து மழை சகதிக்குள்ளே நடந்து போகிறாங்க. சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலில் கூட்டிக்கிட்டு ஒரு 2 வீலரில் போனால் வண்டி நொடியில் விழுந்தோன்னா பிள்ளைங்க கீழே விழுறாங்க, வண்டி மேலே ஏறி போகுது. இந்த ரோடை கூட உங்களால் செய்ய முடியலை. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி சிமெண்ட்டை களவு பண்ணி நீங்கள் வந்து தோப்புக்குள்ளே கொண்டு காங்கிரீட் ரோட்டு போட்டாலே உங்களுக்கு உங்களுடைய அமைச்சராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, சரியா? மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க மழை பெஞ்சா சகதிக்குள்ளே நடந்து போகணும், மக்கள் வந்து ரோட்டில் சிமெண்ட் ரோட்டில் நடந்து போகணும். இதுதான் உங்களுடைய பணி. ஆனால் உங்களால் என்ன செய்யணும், நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு தான் அவ்வளோ பேர் ஆசைப்படுறீங்க. அதான் நீங்கள் வந்து எவனுமே வந்து நீங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நல்ல செய்யணுங்கிறது எண்ணம் உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை, பார்த்துடுங்க. அதனால் இந்த தயவு செய்து நீங்கள் வந்து நீங்கள் மக்களை நல்லா வாழ வைங்க.
இந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த 2 சென்ட் 3 சென்ட் இடங்களை பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது கைட்லைன் வேல்யூ ரூபாயை கட்ட சொல்கிறோம், கெட்டிரியும். அதுக்கு பிறகு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போவாங்க மக்கள், அங்கே போய் ஃபீஸ் கொடுப்பாங்க, ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குவாங்க. உங்களுக்கு டபுள் வருமானம் வரும். சரிங்களா? அந்த மக்கள் பிள்ளைகளை கட்டி கொடுத்து சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பொங்கலை நல்லபடியாக அழகாக பொங்கல் வாழ்த்துக்கு உங்களுக்கு நல்லபடியாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை செய்ய போகிற மாதிரி தெரியலை. ஏன்னு சொல்லணும்னா, நீங்கள் முதலமைச்சர் வந்து நல்ல ஆளு தான், ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய படைகள் வந்து மோசமான படைகள். அதாவது ஒரு தளபதி வந்து ஒருத்தர் வந்து போருக்கு போகிறான்னு சொன்னால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய தளபதிகள்லாம் நல்ல மனசோட நல்ல ஆரோக்கியத்தோட நம்ம வெற்றியோடு வரணுங்கிற எண்ணத்தில் வந்தால் தான் முதலமைச்சர் வெற்றி அடைய முடியும். உங்கள் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்மார் அவ்வளோ பேரும் அயோக்கிய பயக்க, ஒரு பயலும் கையில் எடுக்க ஆகாதவன். அவ்வளோ பயக்களும் 10,000 கோடி ரூபா களவு பண்ணி வச்சிருக்காங்க. இவனுக்கெல்லாம் அமைச்சர்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. புரியுதா? நீங்க என்ன மயிர வேணாலும் நீங்க செஞ்சுக்கிடுங்க. என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும். என்னுடைய கோரிக்கை அதான். இன்னைக்கு என்கிட்ட வந்து காசு இல்லைன்னா நான் கடன் வாங்கி தர்மம் கொடுத்துட்டு வருவேன். அதுவும் என்னால் முடியல, சதையை அறுத்து நான் தர்மம் கொடுப்பேன். நினைச்சுக்கிடுங்க. அதனால நீங்க வந்து இன்னைக்கு யாரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய பணிவானம் நான் வணக்கத்தை, அதாவது ஒரு எடப்பாடி அண்ணன் வந்து ஒரு அழகான முதலமைச்சர் கூட பக்கத்தில் உட்கார்ந்து அமைச்சராக பணியாற்றியவர். எடப்பாடியாரை நீங்கள் முதலமைச்சராக்குங்க. எடப்பாடி அண்ணனை, அண்ணாமலை தம்பி, நயினார் நாகேந்திரன், என்னுடைய பாரத பிரதமர் மோடிஜி ஐயா, இவங்களை எல்லாரையும் சேர்த்து நீங்கள் ராஜ்நாத் சிங் ஐயா, அமித்ஷா ஐயா, இவங்க எல்லாருமே நல்லா நமக்கு இந்த நம்ம தமிழகம் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்த தமிழகம் வந்து தாமரை பூ மாதிரி, தாமரைங்கிறது வந்து ஒரு வேற லெவல். அதை விரியும் போது இந்த தமிழ்நாடே பிரகாசமாக விரிஞ்சு அது ஜெகஜோதியாக மகர விளக்கு எரிஞ்ச மாதிரி எரியுங்கய்யா. அதாவது நேற்றைக்கு வந்து மகாராஷ்டிராவில் உள்ளவங்க 6 டூரிஸ்டில் வந்திருக்காங்கய்யா. அந்த 6 டூரிஸ்ட்லேயும் வந்தவங்க வந்து தண்ணி கேன் கேட்டாங்க, நாங்கள் சப்பாத்தி போட்டு சாப்பிடணும்னு சொல்லி. 7 கேன் தண்ணி கேன் இருந்து அவங்களுக்கு 14 கேன் தேவைப்பட்டுச்சு. 7 கேனை எடுத்துகிட்டு போனாங்க. 14 கேன் நான் ஃபோட்டோவில் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி உடனே 7 கேனை வர சொன்னேன். 14 கேன் கொடுத்தேன். 14 கேனுக்கும் எனக்கு காசு தந்தாங்க. என்னுடைய பிறப்பு, என்னுடைய எண்ணம், நான் பிளாட்பாரத்தில் படுத்து உறங்கினவன், நான் பிச்சை எடுத்தவன். தண்ணிக்கு நான் காசு வாங்க மாட்டேன். எப்படி? தண்ணிக்கு 14 கேனுக்கும் நான் காசு வாங்க மாட்டேன். அந்த காசை வாங்கினா அந்த பாவத்தை நான் எங்கே போயும் தொலைக்க முடியாது. நான் கும்பிடக்கூடிய என்னுடைய இன்சா அல்லாஹ், என்னுடைய ஜீசஸ் ஆண்டவர், என்னுடைய பெருமாளும் சேர்ந்து எனக்கு ஏதாவது ஒரு தண்டனையை தருவாங்க. நல்லா இருப்பீங்க, நீங்கள் தண்ணிக்கு காசு தராதுங்கன்னு சொன்னேன். இதற்கு முன்னால் 1 வாரத்துக்கு முன்னாடி சபரிமலைக்கு கட்டிக்கிட்டு ஒரு டூரிஸ்ட் தெற்கு பக்கம் சொல்லமாடன் கோயில் முன்னாடி டூரிஸ்ட்டை விட்டுருக்காங்க. விட்டுட்டு ஒரு 3 கேன் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. 3 கேன் தண்ணி தூக்கி கொடுத்தேன், காசு தந்தாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா, தண்ணி வேண்டாம், தண்ணிக்கு காசு வாங்கினால் என்னுடைய சபரிமலை ஐயப்பன் என்ன மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு காசு வேண்டான்னு போனோம். அவங்க சமையல் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறாங்க, குருசாமி உங்களை கூப்பிட்டாங்க, உங்களை பார்க்கணுமான்னு கேட்குறாங்க. ஏங்க 60 நாள் 90 நாள் விரதம் இருந்து போகிறது, நான் கோயிலுக்கு கொடிமரம் விட்டது, நான் வந்து கோபுரத்துக்கு டொனேஷன் கொடுத்தது இல்லைங்க வாழ்க்கை. தர்மம் கொடுத்து பாரியா, அதில் வந்து ஞானத்தை ஆண்டவன். நீ போன ஐயப்பன் உன்னை தூக்கி சபரிமலையில் 18 படியில் கொண்டு உன்னை ஏற்றி விடுவான். நீ கீவில் இருக்க வேண்டிய தேவையில்லை. உன்னை ஆகாயத்தில் பறக்க வச்சு அவன் முன்ன கொண்டு உன்னை கூடுவான். சபரிமலையில் ஐயப்பன் என்ன எப்படி கும்பிட வைப்பாங்கிறத நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த குருசாமியை போய் நான் ஆசீர்வாதம் வாங்கினோடனே அவர் சொன்னார், 10-15 சாப்பாடு மீதி இருக்குது, நீங்களும் சாப்பிடுங்க. நான் மத்தியானம் சாப்பிட போகக்கூடிய டைம் ஒரு சாப்பாட்டை தந்தார். சாப்பிடும்போது நான் யோசிக்கிறேன், இப்போ தான் நான் 4 நாள் ஆச்சு சபரிமலைக்கு நான் மாலை போட்டு. சிலவங்களே மாதிரி நான் வந்து 61 நாள் நான் சாமியே சரணமையப்பா, நான் 4 நாள் ஆச்சு நான் மாலை போட்டு. இன்னொரு 2-3-4 நாளையில் நான் வந்து 17ஆம் தேதி நான் கட்டி போகிறேன். அப்போது ஒரு டியூட்டி, ஒரு ஏட்டையா, அதாவது சபரிமலையிலேருந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த மனிதர் ஒருத்தர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பம்பாயில் போய் நான் நிற்கிறேன். சரி, அவங்கள கூப்பிட வேண்டாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பம்பாயில் நின்ன உடனே பார்த்தேன், பம்பாயிலேருந்தே சபரிமலை 18 படி வரை கியூ. அப்போ நாளை காலையில் தான் நம்ம ஐயப்பனை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன். அவருக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னாரு. நான் அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடத்துல நிற்கிறேன். உடனே அங்கே ஒருத்தர் அனுப்புனார். அங்கே வந்து அவர் நேரே கூப்பிட்டு போய் அங்கே மேலே கொண்டு விட்டார். இப்போ எங்கே நிற்கிறீங்க? எலக்ட்ரிசிட்டி போர்டு முன்னாடி நிற்கிறேன், டோலிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது முன்னாடி நிற்கிறேன்னு சொன்னேன். உடனே அவர் வந்து என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவருடைய சொந்த அண்ணன் மாதிரி என்னை கூட்டிகிட்டு போய் 18 படி மேலே வந்து ஏற வச்சார். நான் போய் சபரிமலை ஐயப்பனை போய் பார்த்து கும்பிட்டுட்டு கீழே வந்து அவரை தேடினே என்னால் கண்டுபிடிக்க முடியல. 10:30 மணிக்கு நெய் அபிஷேகம் டைம் முடிஞ்சிட்டு. முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டார், நெய்யை வந்து உடச்சி இதில் ஊற்றிட்டு போகிறீங்களா இல்லை அபிஷேகம்?
நான் வந்து சபரிமலை ஐயப்பனை பார்க்குறேன், நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா முதல்ல நான் சபரிமலை ஐயப்பனை பார்க்க வரும்போது நெய் தேங்காய் எதுக்கு கொண்டு வராங்கன்னு தெரியாமல் நான் சபரிமலைக்கு வந்தேன். நெய் தேங்காயை உடைக்கும் போது வாளிக்குள்ளே கையை போட்டு நான் 2-3 வாயை நெய் அள்ளி சாப்பிட்டுட்டேன். கூட இருந்த தம்பி சொன்னாப்புல, தப்புன்னு சொன்னாப்புல. அதுக்கு பிறகுதான் ஐயப்பனை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன், நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோன்னு. ஆனால் அது நான் தப்பு செய்யலை, என் ஐயப்பன் நம்மளை செய்ய வச்சிருக்காங்கிறத நான் உணர்ந்தேன். 10:30 மணி டைம் ஆயிடுச்சு. அவரை நான் கண்டுபிடிக்க முடியல, லேட்டாக கண்டுபிடிச்சேன். அப்போ அபிஷேகம் பண்ணுறீங்களா, அபிஷேக நெய்யை ஊற்றிட்டு போகிறீங்களா? இல்லை, நான் அபிஷேகம் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லி அவர் குவார்ட்டர்ஸ் முன்னாடி வந்து என்னை படுக்க வச்சார். நைட்டு 2:30 மணிக்கு எனக்கு ஒரு பால் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு குடிக்கிறதுக்கு. அப்போ அவர் பால் ஆற்றிட்டு வரும்போது நான் நல்லா டயர்டாக தூங்கியிருக்கிறேன். 2 சைடில் நரிக்குறவர் என்னை சுற்றி படுத்திருக்காங்க, நடுவில் நான் படுத்திருக்கேன். நரிக்குறவருக்கு நடுவில் படுக்கணும்னா போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மம் புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் அவங்க சுவாசிக்கக்கூடிய காற்றில் நம்ம உறங்க முடியும். ஏன் தெரியுமா? நம்மளை மாதிரி 10,000 கோடி ரூபா களவு பண்ணணும், 10,000 சதுரடி வீடு போடணும், மக்களுக்கு அயோக்கியத்தனம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாத, பகுத்தறிவு இல்லாத மனிதர்கள், எந்த எண்ணமும் இல்லாத அவங்களுக்கு காலையில எந்திரிச்சா உணவு, யாரையும் கெடுக்கணும் அழிக்கணும் அப்படிங்கிற இது அவங்களுடைய மனசுல கிடையாது. அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் படுத்து வரங்கிற இந்த பாலை கொண்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக தொங்குறாப்புலன்னு சொல்லி அவரே பாலை குடிச்சு போயிட்டார். மறுநாள் காலையில் 7 நேரம் ஐயப்பன் முன்னாடி கொண்டு என்ன விட்டாருங்க. போன கார்த்திகை மாதம் நான் சபரிமலைக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், செவ்வாய்க்கிழமை கெட்டுங்க முத்துகிருஷ்ணன், புதன்கிழமை நான் லீவு போட்டு எனக்கு கீழே பம்பையில் டியூட்டி, மேலே டியூட்டி இல்லை, நீங்கள் அதனால் வந்து கெட்டுங்க, செவ்வாய்க்கிழமை கெட்டுங்க, புதன்கிழமை காலையில் வாங்கினார். நான் செவ்வாய் கெட்டி புதன்கிழமை காலையிலே பம்பையில் போய் இறங்கினேன். இறங்கின உடனே அவர் என் கூட வந்தார். கூட வர்றதுக்கு முன்னாடி அங்கே போய் கெட்டை இறக்கி அவங்க தங்குவாங்க இல்லையா, அந்த குவார்ட்டர்ஸுக்குள்ளே கொண்டு நான் கெட்டை இறக்கி வச்சேன். கெட்டை இறக்கி வச்ச உடனே இந்த இடத்துல குளிங்கன்னு சொன்னார். நான் குளிக்கக்கூடிய இடத்துல ஆப்போசிட்டில் வந்து கடைகள் எதுவுமே கிடையாது. அப்போ நான் நினைக்கிறேன், ஐயப்பா நான் குளிச்சு முடிச்ச உடனே திருநீர் வந்து அவ்வளோ தூரத்தில் போய் நடந்து போய் வாங்கிட்டுலாம் வரணும், திருநீருக்கு நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற சிந்தனையிலே நான் குளிச்சுட்டு இருக்கிறேன். ஐயப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? ஐயப்பர் என்ன செஞ்சார் தெரியுமா? அதாவது கெட்ட குளிச்சுட்டு பம்பையிலேருந்து ஒவ்வொரு தலையில தூக்கும் போது ஒரு இலத்தட்டில் வச்சு என்ன செய்வாங்க, விபூதியை வச்சு அதுக்கு மேலே சாம்பிராணி, அதுக்கு மேலே சூடகத்தை வச்சு கொளுத்தி அதுக்கு ஒரு தீபாரணை காட்டி தான் அந்த கெட்டை வந்து சுவாமியே சரணய்யப்பாடி தலையில் தூக்கி விடுவாங்க. கெட்டி முடிச்ச பிறகு கிட்டத்தட்ட 40 இலத்தட்டு விபூதி தட்டு மிதந்து வருது. நான் வந்து விபூதி அங்கே போய் பார்க்கணும் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விபூதி என்ன தேடி வருது. நான் குளிச்சுட்டு அப்படி பார்க்குறேன், என்னை சுற்றி அவ்வளோ விபூதி தட்டான்னு இருக்குது. அந்த தட்டு என்னை விட்டு அந்த தண்ணியில் ஓடும் தண்ணியில் ஓடலை, என்னை சுற்றி சுற்றி வருது. நான் அவ்வளோ தட்டுலையும் என்னுடைய கையை வச்சு என்னுடைய விபூதியை பூசிட்டு நான் வந்தேன். மதங்கிறது என்ன தெரியுமா? அதாவது நம்ம பிள்ளைகளோ நம்ம தாயோ தகப்பனோ மற்ற உலகத்தில் படைத்த எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும்னு சாமியை கும்பிடுறவன் தான் மனுஷன். நான் என் பொண்டாட்டி நான் களவு பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறதுக்கு மனிதத்தன்மை கிடையாது. அதாவது இறைவன்கிறது ஒன்று தான், ஒருத்தன் தான், ஒரே ஒருத்தன் தான் உலகத்தை படைச்சிருக்கான். அதாவது ஒரு கருவறை தான், சரிங்களா? அந்த கொப்புள் கொடியிலிருந்து தான் இந்த உலகமே இன்னைக்கு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 786 நம்பர் ராசி நம்பர். எனக்கு பிடிச்ச நம்பர் ராசி நம்பர் 3ஆம் நம்பர் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? எங்கேருந்து நீங்கள் கையை எண்ணினாலும் 1 2 3 உயர்ந்த விரல் இது. இங்கேருந்து நீங்கள் எண்ணினாலும் 1 2 3 இதான் உயர்ந்த விரல். அப்படி ஒரு இன்சா அல்லாஹ் அக்பர், ஒரு நல்ல அருமையான ஒரு இறைவன் தெய்வம். அதே மாதிரி ஜீசஸ் ஆண்டவராக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, எல்லா தெய்வத்தோடைய அனுகிரகத்திலையும் இந்த பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிடுறேன். என்னுடைய மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக நல்லபடியாக வாழணும். இந்த தீய சக்தி திமுக வந்து திரும்பவும் முதலமைச்சர் பதவிக்கு வரவே கூடாது. புதுசாக ஒவ்வொருத்தங்களும் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதை தப்புன்னு நான் சொல்லலை. அதை பக்குவப்பட்டதுக்கு பிறகு அவங்க அமைச்சராக வரட்டும், முதலமைச்சராக வரட்டும். ஆனால் ஏற்கனவே அம்மா கூட இருந்து பணியாற்றிய எடப்பாடியாரை நீங்கள் வந்து என்னுடைய எடப்பாடியார், அண்ணாமலை தம்பி, அதுக்கு பிறகு நம்ம ஐயா பிரதமர் மோடிஜி ஐயா, இவங்களை எல்லாரையும் சேர்த்து நீங்கள் வந்து முதல்வராக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வந்து நயனா நாகேந்திரன் அண்ணன் பேர் எனக்கு டக்குன்னு வர மாட்டாங்க. ஏன்னா என்ன பார்த்தீங்களா, நான் எழுதியிருக்க பார்த்தீங்களா, எனக்கு படிக்க தெரியாது, நான் எழுதுனது, சரிங்களா? எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதனால் தயவு செய்து நீங்கள் இவங்கள முதலமைச்சர் ஆக்குங்க. நம்ம தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கும். மக்களுடைய குறையறிந்து அவங்க வந்து பணியாற்றுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியல. இன்னொரு காரியத்தை நான் மெயினாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய தம்பி, அதாவது அண்ணாமலை தம்பி வந்து நான் கன்னியாகுமரியில் இருந்து முதல்ல நம்ம பகவதி அம்மன் கோவிலுக்கு போய் அதுக்கு பிறகு இன்சா அல்லாஹு அங்கே போய், அதாவது பகவதி அம்மன் கோயிலில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, இன்சா அல்லாஹ் அங்கே போய் பள்ளிவாசலில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, ஜீசஸ் ஆண்டவர் கோயிலில் போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, நான் வந்து 21/1/2026 கன்னியாகுமரி இந்த 3 இறைவன் அருளால் 3 சன்னிதானத்தில் இருந்து சென்னை வர பாத யாத்திரை நான் நடந்து வர போகிறேன்.
இதற்கு வந்து நீங்கள் வந்து என்னுடைய பாத யாத்திரைக்கு நீங்கள் ஆரம்பிச்சு வைக்கிறது வந்து என்னுடைய தம்பி, என் அண்ணாமலை தம்பி, என்னுடைய நயினார் நாகேந்திரனும் நீங்கள் 2 பேரும் அண்ணனும் வந்து நீங்கள் எனக்கு வந்து இதை நிறைவேற்றி தரணும். இது என்னுடைய ஆசை. நீங்கள் திரும்பவும் முதலமைச்சராக வரணும். நம்ம மோடியுடைய ஆட்சி திரும்ப வரணும். பணம் காசு நாளைக்கு இன்னைக்கு நம்ம சம்பாத்தியம் பண்ணலாம். ஆனால் போருங்கிற ஒரு வேர்டு வராத வார்த்தை நம்மளுடைய பிரதமரதால தான். நம்ம பிரதமர் வந்து ஒரு அருமையான ஒரு மனிதர். அதாவது தாழ்மையோடு போகிறாரு. எங்கே போனாலும் சரி அவங்கக்கிட்ட பணிவோடு நின்று அந்த பணிவாக நம்ம மக்களை நல்லாக்கி வைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கிறாரு. அதனால் நான் 21/1/26 நான் பாத யாத்திரை, அதாவது பகவதி அம்மன், இன்சா அல்லா பள்ளிவாசல், ஜீசஸ் ஆண்டவர் 3 இறைவன் சன்னிதானத்திலே போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நான் அங்கே இருந்து அங்கே ஜெயலலிதா அம்மா சமாதி வரை நான் நடந்து வருவேன். நீங்கள் தான் கண்டிப்பாக சிஎம்மாக, நீங்கள் வந்து எடப்பாடியார் அண்ணன் கண்டிப்பாக சிஎம்மாக வரணும். அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய படித்த என் அருமை தம்பி, அக்கா, தங்கச்சிமார்கள் எல்லாரும் நீங்கள் நினச்சிக்கிடுங்க. அதாவது புதுசாக ஒவ்வொருத்தங்களாக வரும்போது அந்த ஏற்கனவே நல்ல அனுபவசாலிகள் வந்தால்தான் நம்ம சந்ததிகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நம்ம ஜெயலலிதா அம்மா கூட இருந்து இவங்கெல்லாம் பணியாற்றினவங்க. இந்த பணியாற்றின எடப்பாடியாருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் பணத்துக்கு மேலே நிறைய மோகங்கள், ஆசைகள் இருக்காது. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு களவு பண்ணணுங்கிற எண்ணம் இருக்காது. அவங்களுடைய ஃபேஸ் கட்டை பாருங்கள், இந்த திமுக ஃபேஸ் கட்டையும் பாருங்கள். இவங்க வந்து எல்லாருமே 10,000 கோடி ரூபா களவு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதாவது ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு 5 சென்ட் இடத்த எழுத போனால் சப் ரெஜிஸ்டர் சொல்கிறாங்க, டிஐஜை பாருங்கிறாங்க, டிஆரை பாருங்கிறாங்க, டிஆர் சொல்கிறாங்க, டிஐஜை பாருங்கிறாங்க, டிஐஜி சொல்கிறாங்க, ஐஜியை போய் பாருங்கிறாங்க, ஐஜியை சொல்கிறாங்க, முதலமைச்சரை போய் பாருங்கிறாங்க. நம்ம ஓட்டு போட்ட நம்ம வந்து இவங்களெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துடுங்கம்மா. நம்ம வந்து ஓட்டு போடுறோம், அதாவது 2,000-3,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போடுறோம். ஆனால் 5 வருஷம் லைஃப் நம்மளை வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம லைஃப் வந்து இவங்க சாவடிச்சிடக்கூடாது. அதனால் ஒரு நல்ல அருமையான ஆட்சி. இந்த அம்மா கூட இருந்து பணியாற்றினவங்க தான் திரும்பவும் முதலமைச்சராக வரணும். அது என்னுடைய ஆசை. இந்த மாதிரி தத்துவம் பேசக்கூடிய அம்மா, இந்த மாதிரி தத்துவம் பேசக்கூடியவங்க மட்டும்தான் முதலமைச்சர் பதவியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குங்கிறது அர்த்தம். நான் ஒயின் ஷாப்பை ஒழிப்பேன், நீட்டை ஒழிப்பேங்கிற ஃப்ராடு கம்பெனிகளை நீங்கள் நம்பவே செய்யாதுங்க. என்னுடைய அம்மா பேசுகிற உரையை நான் திரும்பவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இறைவன் கொடுத்த தத்துவம். இறைவன் வந்து எல்லாரும் கூட இருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் அதை 7 ஃபோட்டோவை தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரிலாம் நினைக்க முடியாது. நம்ம நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் நம்ம நல்லா வாழலாம். நம்ம ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சா அந்த ரத்தமும் அந்த அழிக்கிற கான்செப்டில் தான் ரத்தம் ஓடும். நம்ம 4 பேரை வாழ வைக்கணும்னு நினச்சாச்சுன்னா அந்த ரத்தம் வந்து நமக்கு ஏத்தாப்பில் நல்லபடியாக ஓடும். ஒரு தண்ணி, ஒரு மோட்டரில் வந்து ஒரு தண்ணி வருதுன்னா காலில் வந்து ஒரு விவசாயத்துக்கு ஒரு விவசாயி அதை உபயோகப்படுத்துகிறான்னா அந்த தண்ணியை வந்து இன்னொரு இடத்துல வெட்டி நம்ம இன்னொரு இடத்துக்கு தவறான யூஸ் பண்ணால் அந்த நஞ்சை வந்து நல்லபடியாக வளராதுமா. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அந்த நேர்மையாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த நஞ்சைக்கு இந்த தண்ணி போனால் மட்டும்தான் அந்த தண்ணி போய் அந்த நஞ்சை வளரும். நம்ம நாட்டு மக்கள், விவசாயம் எல்லாம் வளரும். நம்ம செய்கிற தொழில்கள், பொருளாதாரம் எல்லாமே வளரும். இவங்க வந்து கிட்னி வியாபாரம் பண்ணக்கூடிய முதலமைச்சர்மார்களும் எம்பிமார்களும் அமைச்சர்மார்களும் இருக்கிறாங்க. இவங்களை நம்பி நீங்கள் ஓட்டு போடாதுங்க. என்னுடைய அம்மா உரையை கேளுங்க. இந்த அம்மாவை மாதிரி இன்னொரு சிஎம் இந்த உலகத்தில் இனி பறந்து போகிறது கிடையாது. ஆனால் இவங்களுடைய காற்று, மூக்கு சுவாசிச்ச காற்று பக்கத்தில் இருந்து சுவாசிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அவங்கள சிஎம் ஆக்குங்க. என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த பொங்கலை நல்லபடியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அம்மா பேசுகிறத இன்னும் ஒரு தடவை நான் காமிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆள் ஏறி போய் நீங்கள் வந்து 2.5 மணி நேரம் டிக்கெட் எடுத்து படத்தை பார்க்குறீங்க. ஆனால் என்னை வந்து முட்டாள்னு நினைக்காதுங்க, என்னை அறிவில்லாதவன்னு நினைக்காதுங்க. பெருமாள் வந்து என்னை பேச வச்சிருக்கார், ஜீசஸ் ஆண்டவர் என்னை பேச வச்சிருக்கார், இன்சா அல்லாஹ் அக்பர் வந்து என்னை பேச வச்சிருக்காங்க. இதை அறிந்து நீங்கள் மக்கள் எல்லாரும் நல்லபடியாக ஓட்டு போடுங்கம்மா. இதை கேளுங்க. வீடு வீடாக சென்று துணிகளை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் கல்வி பயின்று வந்தார். ஒரு நாள் அவனுக்கு கடும் பசி. அவன் கையில் 50 காசு மட்டுமே இருந்தது. இந்த காசை வைத்து எதையாவது வாங்கி சாப்பிட என்ன வேண்டும் என்று கேட்டாள். அந்த பெண்ணிடம் சாப்பாடு கேட்க மனமில்லாத அந்த சிறுவன் குடிக்க
இந்த அம்மா வளர்ப்புல வளர்ந்தவங்க நயினார் நாகேந்திரனும் எடப்பாடியாரும். ஒரு தாய் வளர்ப்பு ஒரு பிள்ளைய நல்லபடியாக வளர்த்தாச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தண்ணிக்கு காசு கேட்க மாட்டாங்க, பாலுக்கும் காசு கேட்க மாட்டாங்க. இதை புரிஞ்சு ஓட்டு போடுங்க. நான் இவங்க வந்து லஞ்சத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதனால் நயினார் நாகேந்திரனும் எடப்பாடியாரும் அம்மா கூட இருந்து பணியாற்றியவர்கள். அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான தாய் அட்வைஸை கேட்டு தான் அவங்க வளர்ந்துருக்குறாங்க. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிஜி ஐயா, அதாவது நான் விபூதி பூசிருக்கேன், குங்குமம் வச்சுருக்கிறேங்கிற எண்ணத்தில் நான் பேசலை. எனக்கு வந்து 3 மதமும் ஒன்று தான். நாங்கள் சகோதர சகோதரிகள் மாதிரி நாங்கள் பழவி பேசி வாங்கி நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்னுடைய மக்களுக்கு என்னுடைய அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி தம்பி நாங்கள் வீடியோ ஆளுங்க. ஹலோ, வணக்கம். சரி. சொல்லுங்கள். ஆமாம், நான் என்ன போட்டு விடுறேன்.